Hello Learners, welcome to our JavaScript Kickstart program. இந்த 1.5 hour JavaScript Kickstart program முடிச்சிங்கன்னா உங்களாலையும் JavaScript புரிஞ்சுக்கிட்டு கோட் எழுத முடியும். ஏன்னா இந்த கோர்ஸில் அனிமேட்டட் வேலை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த கோர்ஸில் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னங்கிறதுலேருந்து ஆரம்பித்து DOM மேனிப்புலேஷன்ஸ், டேட்டா டைப், ஆப்ரேட்டர்ஸ், ஈவெண்ட் ஹேண்ட்லிங், ஃபங்க்ஷன்ஸ், கண்டிஷன்ஸ், வைல் லூப், அரே, ஃபாரிச் போல் ஜாவாஸ்கிரிப்டோட ஃபண்டமெண்டல்ஸில் உங்களால் ஸ்ட்ராங் ஆக முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸை சர்டிஃபிகேஷனோட லேர்ன் பண்ணணுமா? learnsconnect.com போயிட்டு எங்களோட பிகினர்ஸ்க்கான அல்டிமேட் ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸில் ஜஸ்ட் $199 பே பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். வி நீட் யுவர் சப்போர்ட் டூ. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? வாங்க கோர்ஸ்குள்ளே போகலாம். ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன? ஃபஸ்ட்டு இது எதுக்காக வந்துச்சுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட்னு கேட்டால் இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அவ்வளோதான். ஸோ இது எதுக்காக வந்துச்சுன்னா வெப்சைட்டை இன்னும் இன்ட்ராக்டிவாக மாற்றுறதுக்காக தான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்துச்சு. இன்ட்ராக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்க நல்லா உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா ஈஸியாக புரியும் இல்லையா? அதே போல் வெப்சைட்டில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரியறதுக்காக அதோட இன்ட்ராக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்துச்சு. இப்போ உங்ககிட்ட இது போல் ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். எலமெண்ட்னா ஒன்றும் இல்லை, HTML டேக் இருக்குல்ல, அதோட கண்டென்ட்டோட சேர்த்து நம்ம அதை எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டில் ஒரு எலமெண்ட்டை உங்களால் ரிமூவ் பண்ண முடியும், புதுசாக ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ண முடியும், அதுவும் ரீலோட் பண்ணாமலே. ஸோ இப்படி ரீலோட் பண்ணாமல் கண்டென்ட்டை அப்டேட் பண்ணுறோம்ல, ஸோ இதை தான் நம்ம இன்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம். இதுக்காக தான் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சு. DOM மேனிப்புலேஷனுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இது எல்லாத்தையுமே பண்ணுது. ஸோ DOM மேனிப்புலேஷன்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, DOMங்கிறது என்னென்னா உங்கள் HTML டாக்குமெண்ட்டோட ஆப்ஜெக்ட் மாடல். அதாவது இது உங்கள் ஃபுல் வெப்சைட்டோட ஒரு சின்ன மேப்பு மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த DOM எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா மொத்த HTML ஸ்ட்ரக்சரையும் சின்னதாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கும் கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ உங்ககிட்ட இது மாதிரி ஒரு HTML ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா இதை ரீட் பண்ணும். ரீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கான DOM-ஐ ட்ரீ ஸ்ட்ரக்சரில் அது க்ரியேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த DOM-ஐ யூஸ் பண்ணி தான் நம்ம DOM மேனிப்புலேஷன் பண்ண முடியும். DOM மேனிப்புலேஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த DOM-ஐ யூஸ் பண்ணி அதில் உள்ள எலமெண்ட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அதை தான் நம்ம DOM மேனிப்புலேஷன்னு சொல்லுவோம். இந்த DOM மேனிப்புலேஷனில் என்னென்னலாம் பண்ணலாம்? ஏற்கனவே உள்ள கண்டென்ட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்து புதுசாக ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஏற்கனவே இருக்க எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணவும் முடியும். அதோட CSS ஸ்டைல்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அந்த வெப்பேஜில் நடக்கிற ஈவெண்ட்ஸுக்கு நம்மளால் ரியாக்ட் பண்ணவும் முடியும். ஸோ DOM மேனிப்புலேஷன்ஸில் இது எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டையோ இல்லை எலமெண்ட்டையோ வெப்சைட்லேருந்து ஜாவாஸ்கிரிப்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது. இப்போ உங்ககிட்ட இந்த போல் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் உள்ள ஒரு எலமெண்ட்டை ஜாவாஸ்கிரிப்டுக்கு உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். ரெண்டாவது ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி வெப்பேஜில் ஒரு எலமெண்ட்டை மாடிஃபை பண்ணுறது. இப்போது இதே போல் ஒரு வெப்சைட் இருக்குன்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த எலமெண்ட்டை இந்த வெப்சைட்டுக்கு அப்டேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உள்ள எலமெண்ட்டை நம்மளால் ரிமூவ் பண்ணவும் முடியும். இது போல் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வரவும் முடியும். ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணி திருப்பி வெப்சைட்டுக்கு அப்டேட் பண்ணவும் முடியும். இதில் ஃபஸ்ட்டு எப்படி ஒரு எலமெண்ட்டை ஜாவாஸ்கிரிப்டுக்கு எடுத்துகிட்டு வரதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்மக்கிட்ட இது போல் ஒரு HTML இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு பேராகிராஃப்க்கு மட்டும் ஐடி பேராகிராஃப் 1ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதோட டெக்ஸ்ட்டு பாருங்கள், பேராகிராஃப் 1ன்னு தான் இருக்குது. ஸோ ஐடியும் டெக்ஸ்ட்டும் கிட்டத்தட்ட சேம் தான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேராகிராஃப் 1ங்கிற டெக்ஸ்ட்டை ஜாவாஸ்கிரிப்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு வரதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா இந்த index.html ரீட் பண்ணி அதோட DOM-ஐ அது க்ரியேட் பண்ணி வச்சுக்கும். இந்த DOM-ல பாருங்கள் வித் கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஐடி, இது எல்லாத்தோட தான் அது க்ரியேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் டாக்குமெண்ட்டுங்கிற இந்த சின்டெக்ஸை யூஸ் பண்ணி உங்களால் மொத்த DOM-ஐயும் எடுக்க முடியும். நீங்கள் டாக்குமெண்ட்டுன்னு ரன் பண்ணிங்கன்னா இதோட ரிசல்ட்டாக உங்களுக்கு அந்த வெப்சைட்டோட மொத்த DOM-ம் கிடச்சிரும். இப்போ இதில் இருந்து அடுத்தடுத்த மெத்தடை கால் பண்ணி நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு டாட்டை யூஸ் பண்ணி அடுத்த மெத்தடை கால் பண்ணணும். ஸோ இந்த கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிற மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா DOM-ல உள்ள எலமெண்ட்ஸ்லேருந்து ஒரு எலமெண்ட்டை இதோட ஐடியை யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இங்கே டாட் வச்சு இந்த மெத்தடை கால் பண்ணுறோம்ல,
இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த டாக்குமெண்ட்ல கால் பண்ணுறதா அர்த்தம் கிடையாது. இந்த டாக்குமெண்ட்லேருந்து வந்த ரிசல்ட்டான இந்த டாமில் இந்த மெத்தடை கால் பண்ணுறதா அர்த்தம். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்ல இருந்து பேராகிராஃப்னு ஐடி இருக்கிற அந்த எலமெண்ட்டை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து இதோட ரிசல்ட்டாக உங்களுக்கு தரும். இப்படி தான் ஒரு எலமெண்ட்டை நம்மளால் வெப்சைட்லேருந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ இதுக்கப்புறம் டாட் வச்சு இன்னர் ஹெச்டிஎம்எல்ங்கிற மெத்தடை கால் பண்ணுறது வழியாக இந்த எலமெண்ட்டுக்கு உள்ளார இருக்கிற என்ன டெக்ஸ்ட்டோ இல்லை என்ன ஹெச்டிஎம்எல் இருந்தாலும் அதை அப்படியே எடுத்துகிட்டு வரும். இப்போ இது இந்த எலமெண்ட்டில் கால் ஆக்கி உங்களுக்கு இதோட ரிசல்ட்டாக இதுக்குள்ளார என்ன டெக்ஸ்ட் இருந்துச்சு, பேராகிராஃப் 1ன்னு இருந்துச்சா, அது வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இப்படி மல்டிபிள் மெத்தடை டாட் யூஸ் பண்ணி உங்களால் உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டையோ இல்லை எலமெண்ட்டையோ டாம்ல இருந்து எடுத்துக்க முடியும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்காக விஸ்வல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் சர்ச்சில் போயிட்டு விஸ்வல் ஸ்டுடியோ கோடுன்னு டைப் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளோட எல்லா ப்ராஜெக்டையும் ஒரே ஒரு ஃபோல்டரில் தான் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஒரு ஃபோல்டரை நம்ம இந்த விஸ்வல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபைல் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிற டைரக்டரிக்குள்ளார உள்ள அந்த ஃபோல்டரை செலக்ட் ஃபோல்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணும்போது அதை ட்ரஸ்ட் பண்ணலாமன்ட்டு விஸ்வல் ஸ்டுடியோ கோட் கேட்கும். இதில் எஸ் ஐ ட்ரஸ்ட் த ஆத்தர்னு கொடுத்தா மட்டும்தான் இதுக்கான ஃபுல் ஃபீச்சரும் எனேபிள் ஆகும். இப்போ இந்த ஜேஎஸ் ப்ராஜெக்ட்னு உள்ள இந்த ஃபோல்டருக்குள்ளார தான் நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்டாக பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டாவது ஐக்கான் இருக்குல்ல, நியூ ஃபோல்டர் ஐக்கான், இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கான ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு 01_DOM இன்ட்ரோன்னு பேர் வச்சுக்கிறேன். என்டரை கிளிக் பண்ணி இந்த ஃபோல்டரை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் நான் ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா மேலே இருக்கிற இந்த நியூ ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நியூ ஃபைலை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ index.htmlங்கிற நேமில் ஒரு HTML ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த HTML ஃபைலில் தான் நம்மளோட வெப்சைட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது HTML5ன்ட்டு நீங்கள் டைப் பண்ணுறதுனால HTML5ஓட பேஸ் ஸ்ட்ரக்சரை உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பாடிக்குள்ளார நம்ம 3 பேராகிராஃப் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பீன்னு மட்டும் டைப் பண்ணால் போதும், உங்களுக்கு பேராகிராஃப் டேக் வரும். உங்களுக்கு 3 பேராகிராஃப் டேக் வேணும்னா பீக்கு அப்புறம் *3ன்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 பேராகிராஃப் டேக் க்ரியேட் ஆகும். இதுக்குள்ளார நான் கண்டென்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். பேராகிராஃப் 1, அப்புறம் பேராகிராஃப் 2, மூணாவதுல பேராகிராஃப் 3. இதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப்க்கு மட்டும் நம்ம ஐடி கொடுத்துக்கலாம். ஐடி ஈக்குவல் டு பேராகிராஃப் 1ன்ட்டு நான் ஐடி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ப்ராஜெக்டில் நம்ம என்ன பண்ணி பார்க்க போகிறோம்னா இந்த ஐடியை யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த எலமெண்ட்டுக்குள்ளார இருக்கிற இந்த பேராகிராஃப் 1ங்கிற டெக்ஸ்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த index.html நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறதுக்காக லைவ் சர்வருங்கிற எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னா எக்ஸ்டென்ஷனுங்கிற இந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் லைவ் சர்வர்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன் வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இங்கே இன்ஸ்டால் ஆப்ஷன் வரலை. நீங்கள் இந்த லைவ் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த லைவ் சர்வர்னா உங்களோட வெப்சைட்டை இந்த லைவ் சர்வர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் எந்த சேஞ்சிங்கை பண்ணாலும் அந்த சேஞ்சை டிடெக்ட் பண்ணி ப்ரௌசரில் ரீலோட் பண்ணிடும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு ரீலோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ மறுபடியும் இந்த ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ளார வந்துக்கிறோம். இப்போ இந்த index.html இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் வித் லைவ் சர்வருங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் பண்ண வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேராகிராஃப் 1ங்கிற டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி ஜாவா ஸ்கிரிப்டில் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லா ப்ரௌசர்லேயுமே டெவலப்பருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு டூல் இருக்கும். அதை தான் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் டூலை நம்ம ரைட் கிளிக் பண்ணி கடைசி ஆப்ஷனாக இன்ஸ்பெக்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண மொத்த HTMLோட டாமும் இங்கே லிஸ்ட்டாக இருக்கும். இதை தான் நம்ம டாம்னு சொல்கிறோம். அதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கான CSS ஸ்டைல்ஸ் இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு வரும். இப்போ நமக்கு இதில் என்ன தேவைன்னா இந்த கன்சோல்ங்கிற இந்த டேப் தான் நமக்கு தேவை. உங்களால் இந்த கன்சோல்குள்ளார ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை ரன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த கன்சோலில் எழுதுகிற ஒவ்வொரு ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இந்த பேஜை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ ஏற்கனவே இருக்க இந்த லாக் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த கிளியர் கன்சோல்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா கிளியர் ஆகிடும். இப்போ பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த சின்டெக்ஸை யூஸ் பண்ணி உங்களால் மொத்த டாமையும் எடுக்க முடியும். இதை கிளிக் பண்ணுற நம்ம இந்த வெப்பேஜுக்கான மொத்த டாமும் நமக்கு கிடச்சிருச்சு. தெரியுதா? நான் இங்கே ஒவ்வொன்றத்தையும் ஹோவர் பண்ண கரெக்டாக அந்த எலமெண்ட் எங்கே இருக்குன்ட்டு நமக்கு தெரியுது பாருங்கள். இந்த டாமை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வெப்பேஜில் உள்ள கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும், நமக்கு வேணுங்கிற கண்டென்ட்டை எடுத்துக்கவும் முடியும். இப்போ இந்த பேராகிராஃப் 1ங்கிற அந்த பர்டிகுலர் எலமெண்ட் இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் எடுக்கணும்னா நம்ம கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிறத யூஸ் பண்ணி எடுக்க முடியும். இப்போ டாக்குமெண்ட்டுன்னு நம்ம டைப் பண்ணோம்னா என்ன வரும்? மொத்த டாமும் வரும். இதுக்கப்புறம் டாட் யூஸ் பண்ணி கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் பர்டிகுலர் எலமெண்ட்டை எடுக்க முடியும். இதில் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு பேராகிராஃப் 1ங்கிற அந்த ஐடியை நம்ம பாஸ் பண்ணோம்னா இதோட ரிசல்ட்டாக நமக்கு அந்த ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் கிடைக்கும். இப்போ ஏற்கனவே உள்ள கோடோட டாட் யூஸ் பண்ணி இன்னர் HTMLங்கிற அடுத்த மெத்தடை கால் பண்ணுறது வழியாக இப்போ இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு இன்னரில் உள்ள மொத்த HTMLையும் எடுத்துகிட்டு வரும். இப்போதைக்கு இந்த எலமெண்ட்டுக்குள்ளார வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது, சரியா? ஸோ அந்த டெக்ஸ்ட்டை உங்களுக்கு அது எடுத்துகிட்டு வரும். நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களான்னு தெரியல, இப்போது கெட் எலமெண்ட் பை ஐடிக்குள்ளார பேராகிராஃப் 1ன்னு போடும்போதோ இங்கே கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வர ரிசல்ட் இருக்குல்ல, அதுவும் பாருங்கள் கோட்ஸோடு வருது. இந்த கோட்ஸுக்கு என்ன மீனிங்னா டெக்ஸ்ட்டுங்கிறது தான் மீனிங். இது என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா டைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்யூட்டருக்கான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம டேட்டான்னு தான் சொல்லுவோம். அந்த டேட்டாவை கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறதுக்காக பல வகையாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதை தான் நம்ம டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வெப்சைட்டில் இருந்து நீங்கள் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டையோ இல்லை எதை வேணாலும் எடுத்தாலும் உங்களுக்கு அது ஸ்ட்ரிங்காக தான் வரும். ஸோ ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு டேட்டா டைப். அப்படின்னா ஒன்றும் இல்லை, நார்மல் டெக்ஸ்ட்டை தான் நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த கோட்ஸ்குள்ளாரையோ இல்லை டபுள் கோட்ஸ்குள்ளாரையோ ஒரு வேல்யூவை டைப் பண்ணுறீங்கன்னா அது மொத்தத்தையும் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். இப்போ இதோட டைப்பை செக் பண்ணி பார்க்க இதுக்கு முன்னாடி டைப் ஆஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணால் உங்களால் செக் பண்ணி பார்க்க முடியும். தெரியுதா? ஸோ இந்த டேட்டாவோட டைப் ஸ்ட்ரிங். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடிக்குள்ளார பேராகிராஃப் 1ன்னு கொடுக்கறதுனால நம்ம எலமெண்ட்டை எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னர் HTMLன்னு கொடுக்கறதுனால அதுக்குள்ளார இருக்கிற மொத்த கண்டென்ட்டையும் எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த கோடை நம்ம எப்படி வெப்சைட்டில் எழுதுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் மறுபடியும் விசுவல் ஸ்டுடியோ கோட் போய்க்கிறேன். இந்த பாடியில் கடைசியாக நம்ம அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை எழுதலாம். அதுக்கு ஸ்கிரிப்டுங்கிற ஒரு டேக் இருக்குது, அந்த டேகை யூஸ் பண்ணி தான் நம்மளால் எழுத முடியும். ஸோ இந்த ஸ்கிரிப்டுங்கிற டேகை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார உங்களால் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை எழுத முடியும். இப்போ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளார டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கில் அந்த பேராகிராஃப் 1ங்கிற அந்த ஐடியை பாஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் டாட் இன்னர் HTML. இது என்ன ஆகும்னா வெப்சைட் லோட் ஆகும் போதே இந்த ஸ்கிரிப்டும் சேர்ந்து ரன் ஆகும். இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளார 14th லைனும் ரன் ஆகும். ப்ரௌசர் போயிட்டு நான் பார்க்குறேன், இங்கே எந்த சேஞ்சுமே இல்லை. ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற பேராகிராஃப் 1ங்கிற டெக்ஸ்ட்டை ஜாவா ஸ்கிரிப்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். இப்போ அந்த கோடு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக அங்கே கோடு யூஸ் பண்ணி எடுத்திருக்க ரிசல்ட்டை இந்த கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு பேர் தான் கன்சோல் டாட் லாக். ஸோ இந்த கன்சோல் டாட் லாகுக்குள்ளார ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுக்குள்ளார நீங்கள் என்ன வேல்யூ போடுறீங்களோ அந்த வேல்யூவை இந்த கன்சோலில் பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் ஜஸ்ட்டு ஹலோன்னு கொடுக்குறேன், இங்கே ஹலோன்னு நமக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த கன்சோல் டாட் லாகை யூஸ் பண்ணி அந்த ரிசல்ட் கரெக்டாக வருதான்ட்டு இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு இந்த மொத்த கோடையும் நான் கன்சோல் டாட் லாக்குள்ளார எழுத போகிறேன். கன்சோல் டாட் லாக். இதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார இந்த மொத்த கோடையும் நான் போட போகிறேன். இப்போ இந்த மொத்த கோடும் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் என்னவோ அதை கன்சோலில் இது பிரிண்ட் பண்ணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கும். தெரியுதா? பேராகிராஃப் 1ங்கிற டெக்ஸ்ட்டு
இது எப்படின்னா லைவ் சர்வர்னால அங்கே சேஞ்ச் பண்ண உடனே பேஜ் ரீலோட் ஆகியிருக்கும். ரீலோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகியிருக்கு. இப்போ வெப்சைட்டில் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டையோ எலிமெண்ட்டையோ எப்படி ஜாவா ஸ்கிரிப்டில் எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டில் உள்ள கண்டென்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு வெப்சைட்டில் உள்ள கண்டென்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? அது ரொம்பவே ஈஸி. இப்போது நீங்கள் பண்ண கோட் இருக்குல்ல, இது என்ன பண்ணும்? டாக்குமெண்ட்லேருந்து ஒரு எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து அதோட இன்னர் HTML உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும் ஜாவா ஸ்கிரிப்டில். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற கண்டென்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இன்னர் HTML உள்ள கண்டென்ட் அப்டேட் ஆகிடும். இது எப்படி சாத்தியமாகுதுன்னா இந்த ஈக்குவல் டுங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் இதை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர்னால் என்ன? ரியல் டைமில் ஆப்ரேட்டர்னால் யார் சொல்லுவோம்? ஒரு வேலையை செய்கிறவங்கள தான் நம்ம ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இப்போது ட்ரெயின் ஓட்டுறவங்கள நம்ம ட்ரெயின் ஆப்ரேட்டர்னு சொல்ல முடியும். அதே போல் ப்ரோக்ராமிங்கில் அதோட வேலையை செய்கிறதுக்காக நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இதில் அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் பண்ணுறதுக்காக அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. அதே போல் ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்காக அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. இது போல் இன்னும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்டாக பண்ணும்போது அதுக்கு தேவையான ஆப்ரேட்டர்ஸ் என்னங்கிறத கற்றுக்கலாம். இப்போ நம்ம கோடுக்கு வரலாம். இதில் இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இருக்குல்ல, இதை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஈக்குவல் டுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது, லெஃப்ட் சைட் அப்புறம் ரைட் சைட். இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டரோட வேலை என்னென்னா ரைட் சைடில் உள்ள வேல்யூவை லெஃப்ட் சைடுக்கு அசைன் பண்ணும், அதாவது செட் பண்ணும். இப்போ நம்ம கோடில் ஒரு எலமெண்ட்டில் உள்ள இன்னர் HTML லெஃப்ட் சைடில் இருக்குது, நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை ரைட் சைடில் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இங்கே என்ன பண்ணுன்னா ரைட் சைடில் உள்ள இந்த டெக்ஸ்ட்டை இதோட இன்னர் HTML அசைன் பண்ணிடும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த இன்னர் HTML ஏற்கனவே என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட்டை அசைன் பண்ணும். இதுதான் இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டரோட வேலை. இப்போ ஏற்கனவே நம்மக்கிட்ட என்ன இருந்துச்சு? பேராகிராஃப் 1ன்னு இருந்துச்சு. இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட்டில் பேராகிராஃப் 1 சேஞ்சுடுங்கிற இந்த கண்டென்ட்டை அப்டேட் பண்ணிடும். இப்படி தான் ஒரு வெப்சைட்டில் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை அப்டேட் பண்ண முடியும். இது எப்படி பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பேராகிராஃப் 1ங்கிற டெக்ஸ்ட்டை ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி பேராகிராஃப் 1 சேஞ்சுடுன்னு தான் மாற்ற போகிறோம். இந்த console.log நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது ஜஸ்ட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? டாக்குமெண்ட்லேருந்து ஒரு எலமெண்ட்டை எடுத்து அந்த எலமெண்ட்டில் உள்ள இன்னர் HTML எடுத்திருக்கோம். இப்போ இந்த இன்னர் HTML சேஞ்ச் பண்ணணும்னா இதுக்கப்புறம் ஈக்குவல் டு போட்டு நமக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ கொடுக்கணும். பேராகிராஃப் 1 சேஞ்சுடுன்னு நம்ம மாற்ற போகிறோம். இப்போ ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பாருங்கள், பேராகிராஃப் 1ங்கிறது பேராகிராஃப் 1 சேஞ்சுடுன்னு மாறி இருக்கும். இந்த வெப்சைட் லோட் ஆகும் போதே இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் லைன் ரன் ஆகுறதுனால ரொம்பவே குயிக்காக இது சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதை இடையில பாஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? அதுக்கு நம்ம டீபக்கருங்கிற ஒரு சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ விசுவல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு இந்த 14th லைனுக்கு மேலே டீபக்கருங்கிற ஒரு சின்டாக்ஸை ஆட் பண்ணுறேன். இந்த டீபக்கர் என்ன பண்ணுன்னா ப்ரௌசரில் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் ஓப்பன் ஆகியிருக்கும் போது கரெக்டாக இந்த 14th லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஸ்டாப் ஆகிடும். அந்த சமயத்தில் இதில் உள்ள ஜாவா ஸ்கிரிப்ட் கோடெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு உங்களால் செக் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் மேனுவலாக போயிட்டு ரெஸ்யூம்னு கொடுத்தா மட்டும்தான் கண்டினியூ ஆகும். ஸோ எரர்லாம் இருக்கா, கரெக்டாக எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக தான் இந்த டீபக்கர் யூஸ் ஆகுது. இப்போ நான் ப்ரௌசர் போயிட்டு இன்ஸ்பெக்ட் டூலில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஜை ரீலோட் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக நமக்கு 14th லைனில் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இன்னும் பேராகிராஃப் 1 தான் இருக்குது. ஏன்னா இன்னும் 15th லைன் எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பேராகிராஃப் 1 சேஞ்சுடுனே மாறும். இப்போ இதில் உள்ள ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்க இந்த கன்சோலில் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த லைனை நான் காப்பி பண்ணி நான் கன்சோலில் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ உள்ள பேராகிராஃப் என்னவோ அதோட டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு வரும். தெரியுதா? பேராகிராஃப் 1ன்னு இருக்கு. இப்போது ஈக்குவல் டுக்கு அப்புறம் பேராகிராஃப் 1 சேஞ்சுடுன்னு நம்ம மாற்றணும்னா இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுற என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பேராகிராஃப் 1ங்கிறது பேராகிராஃப் 1 சேஞ்சுடுன்னு மாறிடுச்சு. ஸோ நம்ம எழுதியிருக்க ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் கரெக்டாக தான் இருக்குது. இப்போது இந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களால் ரெஸ்யூம் பண்ண முடியும்.
எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்த அப்புறம் இந்த டீபக்கரை ரிமூவ் பண்ணிடணும். இது ரொம்பவே முக்கியம். இப்போ கோட் போயிட்டு நான் இந்த டீபக்கரை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இன்னர் HTMLக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. உங்களால் டெக்ஸ்ட்டு மட்டும் இல்லை, என்டையர் டேகையே அசைன் பண்ண முடியும். நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி போல்டுங்கிற ஒரு டேகை யூஸ் பண்ணலாம். ஸோ இது லெட்டரை கொஞ்சம் போல்டாக காமிக்கும். இந்த போல்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு HTML எலமெண்ட்டையே இந்த இன்னர் HTML அசைன் பண்ணுறோம். இப்போ போயிட்டு ப்ரௌசரில் பார்க்கலாம், இந்த ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் நமக்கு போல்டாக தெரியுது. இப்படி தான் ஒரு வெப்சைட்டில் ஒரு டெக்ஸ்ட்டையோ இல்லை ஒரு டேகையோ நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் இந்த பேஜ் லோட் ஆகும் போதே இது சேஞ்ச் ஆகிற மாதிரி இப்போ பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக ஒரு எலமெண்ட்டையோ இல்லை பட்டனையோ கிளிக் பண்ணும்போது இது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம ஈவெண்ட்னா என்னன்னு தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வெப்சைட்டில் நடக்கிற ஒரு நிகழ்வை தான் நம்ம ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ உங்ககிட்ட இது போல் ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மவுஸை யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை கிளிக் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ஈவெண்ட். அதே போல் அந்த ஈவெண்ட்டுக்கு என்ன பண்ணணுங்கிற கோடையும் உங்களால் எழுத முடியும். இதை தான் ஜாவா ஸ்கிரிப்டில் ஈவெண்ட் ஹேண்ட்லிங்னு சொல்லுவாங்க. சரி, என்னென்ன ஈவெண்ட்டெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும்? மவுஸ் ரிலேட்டட் எல்லா ஈவெண்ட்டையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக், இது போல். நெக்ஸ்ட்டு கீபோர்டில் டைப் பண்ணால் அந்த டைப்பை ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு HTML ஃபார்மில் உள்ள இன்புட்லாம் இருக்கும்ல, அந்த இன்புட்டில் ஃபோக்கஸ் பண்ணும்போது இல்லை அதிலிருந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகும்போது இந்த ஈவெண்ட்டெல்லாம் ஹேண்டில் பண்ணவும் முடியும். அப்புறம் ப்ரௌசரோட டேப் இருக்குல்ல, அந்த டேபை க்ளோஸ் பண்ணால் இல்லை வேறு டேபுக்கு ஸ்விட்ச் பண்ணால் இது போல் ஈவெண்ட்டையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த ஈவெண்ட்டெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேராகிராஃப் 1ங்கிற டெக்ஸ்ட்டை பேராகிராஃப் 1 சேஞ்சுடுன்னு தான் மாற்ற போகிறோம். ஆனால் அதை ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பாடிக்குள்ளார ஒரு பட்டனை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனுக்குள்ளார நான் சேஞ்சுங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் பேராகிராஃப் 1ன்னு இருக்கிற டெக்ஸ்ட் மாறணும். இப்போ இந்த கிளிக் ஈவெண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதில் ஈஸியான வழி HTMLல ஆட்ரிபியூட்டை ஹேண்டில் பண்ணுறது. ஒரு எலமெண்ட்டோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை தான் ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே ஐடி இருக்குல்ல, அதே போல தான் இந்த பட்டனுக்குள்ளார ஆன் கிளிக்குங்கிற அந்த ஈவெண்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ இந்த கோட்ஸ்குள்ளார உங்களால் எந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை வேணாலும் எழுத முடியும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இங்கே கோட்ஸ்குள்ளார எழுதியிருக்க கோட் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு console.log யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு console.logன்னு நான் டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளார சிங்கிள் கோட்டில் டெஸ்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். ஏற்கனவே இங்கே டபுள் கோட்ஸ்குள்ளார தான் நம்ம கோடே எழுதுகிறோம். ஸோ உள்ளார நம்ம சிங்கிள் கோட்ஸ் தான் கொடுக்கணும். மாற்றி டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டா இது ஒர்க் ஆகாது. இப்போ ப்ரௌசருக்கு போயிட்டு இன்ஸ்பெக்ட் டூலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் கன்சோலில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சேஞ்சுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணால் டெஸ்ட்டுன்னு நமக்கு பிரிண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ எத்தனை தடவை இந்த சேஞ்சை கிளிக் பண்ணுறோமோ அத்தனை தடவை டெஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். தட் மீன்ஸ் அத்தனை தடவை அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும்? பேராகிராஃப் 1ன்னு இருக்கிறத பேராகிராஃப் 1 சேஞ்சுன்னு மாற்றணும். கரெக்டாக? ஸோ இப்போ கோட் போயிட்டு ஏற்கனவே இந்த 15th லைன் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கோடுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்லாஷ் போட்டிங்கன்னா இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகாது. இதை தான் கமெண்ட்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் எழுதுகிற கோடை எதுக்காக எழுதுறீங்கன்னு நோட் பண்ணி வச்சுக்க இந்த கமெண்ட் யூஸ் ஆகும். இப்போ ப்ரௌசரில் போய் பாருங்கள், உங்களுக்கு பேராகிராஃப் 1ன்னு இருக்கும். இப்போ இந்த ஆன் கிளிக்கில் நம்ம அந்த கோடை எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்லேருந்து இந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சி அதோட இன்னர் எலமெண்ட்டில் நம்ம அசைன் பண்ணணும். கரெக்டாக? ஸோ மொத்த கோடையும் இதுக்குள்ளார எழுதலாம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதுக்குள்ளார சிங்கிள் கோட்ஸில் அதோட ஐடி பேராகிராஃப் 1ங்கிற அதோட ஐடி, அப்புறம் டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணி ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் சிங்கிள் கோட்ஸ்குள்ளார நம்ம மாற்றணுங்கிற டெக்ஸ்ட்டை போடலாம். பேராகிராஃப் 1 சேஞ்ச்டு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஆன் கிளிக்குங்கிற இந்த ஆட்ரிபியூட்டுக்கு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை எழுதியிருக்கோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது உள்ளே எழுதியிருக்க இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு பேராகிராஃப் 1ங்கிறது பேராகிராஃப் 1 சேஞ்சுன்னு மாறும். இப்போ ப்ரௌசரில் போய் அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு நான் அந்த சேஞ்சுங்கிறத கிளிக் பண்ணால் உங்களுக்கு பேராகிராஃப் 1 சேஞ்சுன்னு மாறிடுச்சு பாருங்கள்.
இப்படி தான் பேசிக்காக ஒரு ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம். சரி, இங்கே கோடில் பட்டனுக்குள்ளாரையே நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம்ல, இதை இன்லைன் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இங்கே 15th லைனில் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம்ல, இதை இன்டர்னல் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இன்லைனில் ஜாவா ஸ்கிரிப்டை எழுதுறது ப்ரிஃபரபிள் கிடையாது. ஏன்னா மற்ற லைனுக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எழுதும்போது இந்த கோடெல்லாம் ரிப்பீட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்லைனில் நிறைய கோடு எழுதும்போது பார்க்கவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இன்டர்னலில் நமக்கு கோடு எழுதி கம்மியான லைன்ஸ்லேயே நமக்கு வேணுங்கிறத பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரீடபுளாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதே கிளிக் ஈவெண்ட்டில் உள்ள கோடை ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஸ்கிரிப்டுக்குள்ளார எழுதுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கோடை தனியாக எழுதுறது தான் நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அந்த கோடை நமக்கு வேணுங்கிறப்ப எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா, கிட்டத்தட்ட உங்கள் வீட்டில் இருக்க வாஷிங் மிஷின், கிரைண்டர் போல தான். உங்களுக்கு வேணுங்கிறப்ப இந்த மிஷின்லாம் யூஸ் பண்ணி உங்கள் வேலையை செஞ்சுக்கலாம். இப்போ இந்த வாஷிங் மிஷினே எடுப்போம். இந்த வாஷிங் மிஷினுக்கு துணியை இன்புட்டாக கொடுத்தா அதை வாஷ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டாக தரும். இதில் 3 ஸ்டெப் இருக்குது. துணியை நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம், அதை வாஷ் பண்ணுறது தான் லாஜிக்ஸ், அதுக்கப்புறம் அது நமக்கு திருப்பி தருதில்ல, அதுதான் அவுட்புட். கிட்டத்தட்ட இதே ஸ்ட்ரக்சரில் தான் ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷனும் இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் 2 நம்பரை அடிஷன் பண்ணுறதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, இந்த ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டுக்கு அப்புறம் அதோட நேமை நம்ம தரணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் இன்புட் இருந்தால் அது ப்ராக்கெட்குள்ளார அந்த இன்புட்டை நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த A,Bயை ஆட் பண்ணுறோம்ல, இதுதான் லாஜிக்ஸ். இங்கே ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை ரிட்டர்ன்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி அவுட்புட்டாக வாங்கிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணுன்னா இதெல்லாம் தான் காம்போனன்ட்ஸ். இந்த ஃபங்க்ஷனை எழுதுறதுக்கு 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று டிஃபைன் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு வாஷிங் மிஷினை நம்ம க்ரியேட் பண்ணுறது போல். இது போல் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு காலிங்க ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷனோட நேமை யூஸ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற இன்புட்டை பாஸ் பண்ணுறது வழியாக நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனில் எழுதியிருக்க லாஜிக்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாமா? இப்போது இது போல் ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ப்ரௌசர் இந்த ஃபங்க்ஷனை ரீட் பண்ணும்போது இது உடனே எக்ஸிக்யூட் பண்ணாது, ஜஸ்ட்டு மெமரியில் அந்த ஃபங்க்ஷனை சேவ் பண்ணி வச்சுக்கும். அதுக்கு அதோட பேரையே ரெஃபரன்ஸாக க்ரியேட் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌசர் மெமரியில் அந்த ஃபங்க்ஷன் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, இருந்துச்சுன்னா இங்கே ஏபிக்கு பதிலாக இங்கே 3,4ன்னு கொடுத்துருக்கோம்ல, அதை யூஸ் பண்ணி இன்னொரு ஃபங்க்ஷனை அது க்ரியேட் பண்ணிக்கும். அதை இன்னொரு மெமரியில் எக்ஸிக்யூட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் காலுக்கு ரிசல்ட்டாக 7ன்னு கிடைக்கும். நம்ம எழுதியிருக்க ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுதில்ல, இதை தான் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை இது எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மெமரியை ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிவிடும். ஸோ இப்படி தான் ஃபங்க்ஷன் எக்ஸாக்டாக ஜாவா ஸ்கிரிப்டில் ஒர்க் ஆகுது. இதனால் என்ன பெனிஃபிட்னா, இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வேறு இன்புட்டை யூஸ் பண்ணி எத்தனை தடவை வேணாலும் கால் பண்ணலாம். ஒவ்வொரு தடவை கால் பண்ணும்போதும் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் க்ரியேட் ஆகி அதுக்குள்ளே அவுட்புட்டை தரும். நீங்கள் எழுதியிருக்க ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணாது. சரி, இந்த ஃபங்க்ஷனோட பெனிஃபிட்ஸ் என்ன? ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம கோடை எழுதும்போது அதில் இருக்க கோடை திருப்பி எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நமக்கு வேணுங்கிறப்ப அந்த ஃபங்க்ஷனை நம்மளால் கால் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, பெரிய கோடெல்லாம் சின்ன ஃபங்க்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணுறது வழியாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ண முடியும். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனை வேறு இன்புட்டை யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக எழுதிக்கலாம். இந்த பெனிஃபிட்ஸ்னால தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை எப்படி எழுதுறதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆன் கிளிக்கு உள்ளார எழுதியிருக்க கோடை எப்படி ஒரு ஃபங்க்ஷனாக எழுதுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை ஸ்கிரிப்டுக்குள்ளார எழுதலாம். இந்த கோடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன்னு நான் டைப் பண்ணுறது வழியாக இங்கே ஸ்கொயரில் ஃபங்க்ஷன்னு உங்களுக்கு சஜஷன் காமிக்குதுல, இதை யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இதில் ஃபங்க்ஷன் நேம் இருக்குது, இன்புட் இருக்குது, இதுக்குள்ளார லாஜிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இந்த இன்புட்டும் உள்ளார ரிட்டன் கீவேர்டு எழுதுறீங்களே, அதுவும் ஆப்ஷனல். ஆப்ஷன்னா ஒன்றும் இல்லை, நமக்கு வேணும்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ எழுத போகிற ஃபங்க்ஷனுக்கு இந்த பேராமீட்டர் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் உள்ளார ரிட்டர்ன் கீவேர்டும் தேவையில்லை. இந்த ஃபங்க்ஷனோட நேமை நம்ம பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இந்த நேமுக்கு பதிலாக நான் சேஞ்ச் டெக்ஸ்ட்டுன்ட்டு மாற்றுறேன். நம்ம ஒரு எலமெண்ட்டில் உள்ள டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால தான் அதுக்கு ரிலவெண்ட்டாக நான் பேரை வச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கு எழுதும் போதும் அதோட பேரை ரிலவெண்ட்டாக கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பிளாக் உள்ளார இங்கே ஆன் கிளிக்கில் என்ன எழுதியிருக்குமோ அந்த கோடை அப்படியே கட் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இதோட பேரை யூஸ் பண்ணி கால் பண்ணோம்னா இந்த 18th லைன் எக்ஸிக்யூட் ஆகி பேராகிராஃப் 1ங்கிறது பேராகிராஃப் 1 சேஞ்சுன்னு மாறும். இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது? சேஞ்ச் டெக்ஸ்ட்டுங்கிற அதோட நேமை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம போட்டோம்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இந்த கால் பண்ணுற சின்டெக்ஸை நான் ஆன் கிளிக்கில் எழுதிக்கிறேன். இதுக்கு என்ன மீனிங்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி உங்களுக்கு 18th லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ப்ரௌசர் போயிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு பேராகிராஃப் 1 சேஞ்சுன்னு மாறிடும். இப்படி தான் ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி நமக்கு வேணுங்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே கோடை நம்ம இன்டர்னல் ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கோம். இதை நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட்லையும் எழுத முடியும். எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளார இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு main.jsன்ட்டு நேம் வச்சுக்கிறேன். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதணுன்னா ஜேஎஸ்ங்கிற இந்த எக்ஸ்டென்ஷனில் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் எழுத முடியும். இப்போ இதுக்குள்ளார என்ன பண்ண போகிறேன்? இந்த மொத்த கோடையும் கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசரில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சேஞ்சுன்னு நம்ம கொடுத்தோம்னா எந்த டெக்ஸ்ட்டுமே மாறலை. எதுவும் எரர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்டுங்கிற இந்த டூலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் கன்சோலில் பார்த்தோம்னா எதுவும் எரர் இருந்தால் உங்களுக்கு சொல்லும். இப்போ பாருங்கள், சேஞ்ச் டெக்ஸ்ட் இஸ் நாட் டிஃபைன்டுன்ட்டு நமக்கு எரர் வருது. இதுக்கு என்ன மீனிங்னா சேஞ்ச் டெக்ஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் இன்னும் டிஃபைன் பண்ணலை அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம எக்ஸ்டர்னலில் எழுதியிருக்கோமே, ஏன் அப்புறம் எரர் வருது? சிம்பிள், எக்ஸ்டர்னலில் எழுதுனா மட்டும் பத்தாது, இதை இந்த இண்டெக்ஸில் லிங்க்கும் பண்ணணும். இந்த எக்ஸ்டர்னலை இந்த இண்டெக்ஸ் ஃபைலில் லிங்க் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ளார சோர்ஸுங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இதுக்குள்ளார main.jsங்கிற அந்த ஃபைல் நேமை நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன மீனிங்னா main.jsல உள்ள மொத்த கோடும் உங்களுக்கு இங்கே உள்ளார வந்துடும். இப்போ ப்ரௌசரில் போயிட்டு இந்த சேஞ்சுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி தான் எக்ஸ்டர்னலாக ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை எழுத முடியும். இப்போ கிளிக் ஈவெண்ட்டை ஆன் கிளிக்குங்கிற இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணும். ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி எந்தெந்த வழியிலெல்லாம் ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணலான்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், HTML டேகுக்குள்ளார ஆட்ரிபியூட்டாக எழுதி நம்மளால் ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும். இதை தான் இன்லைன் ஈவெண்ட் ஹேண்ட்லர்னு சொல்லுவாங்க. இப்போ இது போல் ஒரு பட்டன் இருக்குன்னா இந்த பட்டனுக்கு ஆன் கிளிக்குங்கிற ஆட்ரிபியூட்டை இந்த பட்டனுக்குள்ளார எழுதி நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இதுதான் இருக்கிறதுலையே பேசிக்கான வழி. ரெண்டாவது, இதே ஆன் கிளிக்கை ஜாவா ஸ்கிரிப்டில் ஹேண்டில் பண்ணுறது. அதுக்கு அந்த பட்டனை ஃபைன் பண்ணி அந்த பட்டனுக்கு ஆன் கிளிக் மெத்தடுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறது வழியாக நம்ம இதை ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ என்ன ஆகும்னா இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது இங்கே எழுதியிருக்க ஃபங்க்ஷன் ரன் ஆகும். இது ஜாவா ஸ்கிரிப்டில் ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ரெண்டாவது வழி. மூணாவதாக ஒரு வழி இருக்குது, இதை தான் ஜாவா ஸ்கிரிப்டில் ப்ரிஃபரும் பண்ணுவாங்க. அதுதான் ஆட் ஈவெண்ட் லிசனருங்கிற மெத்தட். அதே பட்டனுக்கு ஆட் ஈவெண்ட் லிசனருங்கிற மெத்தடை கால் பண்ணுறது வழியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ஆட் ஈவெண்ட் லிசனருக்குள்ளார என்ன ஈவெண்ட்டுங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். கிளிக் ஈவெண்ட்டா, ஹோவர் ஈவெண்ட்டா, டைப் ரிலேட்டட் ஈவெண்ட்டா அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் கமாலில் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எழுதியிருப்போம். இந்த ஈவெண்ட் லிசனர் என்ன பண்ணுன்னா இந்த பட்டனில் ஏதாச்சும் ஈவெண்ட் நடக்குதான்னு லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கிளிக் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா இங்கே எழுதியிருக்க ஃபங்க்ஷனை அது எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் மூணாவது வழி. இதை ஏன் ஜாவா ஸ்கிரிப்டில் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா அதே பட்டனுக்கு நம்ம இன்னொரு ஆட் ஈவெண்ட் லிசனர் கூட எழுதலாம் வேறு ஈவெண்ட்டில். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு மல்டிபிள் ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணுறதுனாலேயே இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த ஈவெண்ட் லிசனர் என்ன பண்ணும், இந்த பட்டன் இருக்குன்னா அதை லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடக்குதான்ட்டு.
ஸோ ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அதை டிடெக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற ஃபங்க்ஷனை ரன் பண்ணும். இப்போ இந்த வழியெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆன் கிளிக்கு பதிலாக வேறு எந்தெந்த வழியிலலாம் இந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இங்கே ரெக்குவயர்மெண்ட்டில் எந்த சேஞ்சுமே இல்லை. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் பேராகிராஃப் 1ங்கிறது பேராகிராஃப் 1 சேஞ்சுன்னு மாறும், அவ்வளோதான். ஆனால் இதை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே எழுதியிருக்க ஆன் கிளிக்கு பதிலாக ஜாவா ஸ்கிரிப்டில் ஆன் கிளிக் எழுதலாம். அதுக்கு இந்த பட்டனில் உள்ள ஆன் கிளிக் ஃபங்க்ஷனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த பட்டனுக்கு ஒரே ஒரு ஐடி மட்டும் கொடுத்துக்கலாம். ஐடி ஈக்குவல் டு சேஞ்ச் பட்டன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த பட்டனுக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ main.js போயிட்டு அந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த பட்டனை ஃபைன் பண்ணிக்கணும். document.getElementById கொடுத்து இதுக்குள்ளார சேஞ்ச் btnங்கிற அதோட ஐடி கொடுத்து அந்த பட்டனை ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இதோட ரிசல்ட்டாக நமக்கு பட்டன் கிடச்சிரும். இதுக்கப்புறம் ஆன் கிளிக்குங்கிற மெத்தடை நம்ம கால் பண்ணணும். ஆன் கிளிக். இப்போ இந்த ஆன் கிளிக்கு ஈக்குவல் டு போட்டு ஃபங்க்ஷனை அசைன் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஃபங்க்ஷன் நேம் இல்லாமல் எழுதுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஆன் கிளிக் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்க நான் இதுக்குள்ளார console.log போட்டு செக் பண்ணிக்கிறேன். இந்த பிளாக்குக்குள்ளார console.log கொடுத்துட்டு நம்ம இதுக்குள்ளார டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். இதுக்கு என்ன மீனிங்னா, வெப்சைட்டில் இருக்கிற பட்டன் எலமெண்ட் எடுத்துட்டு அதோட ஆன் கிளிக்கில் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம அசைன் பண்ணிடுறோம். இப்போ ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணும் போதும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் இன்னொரு வழி. இப்போ ப்ரௌசர் போயிட்டு நான் இன்ஸ்பெக்ட் டூலில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் கன்சோல் போய்க்கலாம். இப்போ சேஞ்சை கிளிக் பண்ணி பாருங்கள், நமக்கு டெஸ்ட்டுன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ ஆன் கிளிக்கை ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்குள்ளார console.logக்கு பதிலாக சேஞ்ச் டெக்ஸ்ட்டுங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் நமக்கு வேணுங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் சேஞ்ச் பட்டனை கிளிக் பண்ணுறேன், நமக்கு டெக்ஸ்ட்டு மாறிடுச்சு. இப்போ இதே போல் ஈவெண்ட் லிசனருங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த லைன்ஸ் ஆஃப் கோடை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த கோட் இப்போ ஒர்க் ஆகாது. இப்போ இங்கே என்ன பண்ணமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். document.getElementById கொடுத்து இதுக்குள்ளார அந்த ஐடியை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஆன் கிளிக்கு பதிலாக ஆட் ஈவெண்ட் லிசனருங்கிற மெத்தடை எழுதணும். add event listenerங்கிற மெத்தடை எழுதிக்கிறேன். இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளார ஸோ கிளிக் ஈவெண்ட்டை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளார கமா போட்டுட்டு ஒரு எம்டி ஃபங்க்ஷனை நம்ம இனிஷியேட் பண்ணணும். இப்போ இந்த லைன் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த பட்டனை ஃபைன் பண்ணி அந்த பட்டனுக்கு ஈவெண்ட் லிசனரை ஆட் பண்ணும். ஸோ இதில் ஏதாச்சும் கிளிக் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா இங்கே எழுதியிருக்க ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நமக்கு என்ன கோடு வேணுமோ அதை எழுதிக்கலாம். இப்போ சேஞ்ச் டெக்ஸ்ட்டுங்கிற அந்த ஃபங்க்ஷனையும் நம்ம கால் பண்ணலாம். இப்போ ப்ரௌசர் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சேஞ்சுங்கிற இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு டெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ நம்மளால் இந்தந்த வழியிலெல்லாம் ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும். இதில் இந்த ஆட் ஈவெண்ட் லிசனர் யூஸ் பண்ணி எழுதுகிற வழியை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இனிமேல் நம்ம ஈவெண்ட் லிசனரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஈவெண்ட்டை எழுத போகிறோம். இது வரைக்கும் கற்றுக்கிட்ட கான்செப்டெல்லாம் யூஸ் பண்ணி யூசர் என்டர் பண்ணுற 2 நேமை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிற ப்ராஜெக்டை தான் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த ரூட் ஃபோல்டருக்குள்ளார இன்னொரு ப்ராஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். 0 to join namesன்னு அதுக்கு பேர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். index.html. அதே போல் ஜாவா ஸ்கிரிப்டை எழுதுறதுக்கு main.js ஃபைலையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபைலில் HTML5ஓட பேசிக் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிவிட்டு கடைசியாக பாடியில் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த main.jsஐ லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபைலை லைவ் சர்வர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2 இன்புட்டில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை வாங்கி ஜாயினுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறது வழியாக 2 நேமையும் ஜாயின் பண்ணி இங்கே ஷோ பண்ண போகிறோம். இப்போ கோட் போயிட்டு இந்த பாடிக்குள்ளார 2 இன்புட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்புட்டுக்கு ஐடி ஃபஸ்ட் நேம்னு கொடுத்துக்கிறேன்.
இதே போல் இன்னொரு இன்புட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதோட ஐடி லாஸ்ட் நேம்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜாயினுங்கிற ஒரு பட்டனை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பட்டனுக்கும் நம்ம ஒரு ஐடி கொடுத்துக்கலாம், ஜாயின் பிடிஎன்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 இன்புட் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 2 இன்புட்டும் ஒரு ஜாயின் பட்டனும் இருக்கும். இப்போ யூசர் இதில் ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் என்டர் பண்ண முடியும். ஸோ நம்ம ரிசல்ட்டை காமிக்கிறதுக்கு இந்த பட்டனுக்கு கீழே நான் ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ டாஸ்க் என்ன, இப்போ ஜாயினுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் இந்த 2 இன்புட்டில் இருக்கிற வேல்யூவையும் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணி இங்கே ரிசல்ட்டில் நம்ம காமிக்கணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரலாம். அதுக்கு இந்த ஜாயின் பட்டனுக்கு ஈவெண்ட் லிசனர் யூஸ் பண்ணி இந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணலாம். இப்போ main.js போயிட்டு டாக்குமெண்ட்லேருந்து கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அதோட ஐடி என்ன, ஜாயின் பிடிஎன். இந்த ஐடியை கொடுத்தோம்னா நமக்கு அந்த பட்டன் கிடச்சிரும். இப்போ இந்த பட்டனுக்கு நான் ஆட் ஈவெண்ட் லிசனர் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளார நம்ம எந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ண போகிறோம், கிளிக் ஈவெண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே எழுதுகிற ஃபங்க்ஷன் நமக்கு ரன் ஆகணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நமக்கு வேணுங்கிற கோடை எழுதலாம். அதுக்கு முன்னாடி இங்கே console.log கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளார நான் ஸ்ட்ரிங்கில் டெஸ்ட்டுன்னு போட்டு செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம ப்ரௌசர் போயிட்டு இன்ஸ்பெக்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கன்சோலில் போய்க்கலாம். இப்போ ஜாயினுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு டெஸ்ட்டுன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ஈவெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம என்ன எழுத போகிறோம், இப்போ இந்த 2 இன்புட்டில் இருந்து டெக்ஸ்ட் எடுத்து அதை ஜாயின் பண்ணி கீழே இதோட ரிசல்ட்டை காமிக்க ஒரு டிவ் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதில் தான் ஷோ பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 இன்புட்டில் இருந்து நம்ம வேல்யூ எடுத்தால் நமக்கு 2 ஸ்ட்ரிங் கிடைக்கும். இப்போ அந்த 2 ஸ்ட்ரிங்கை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால் 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ண முடியும். இப்போது நம்மக்கிட்ட ஹலோன்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஸ்ட்ரிங். அதே போல் வேர்ல்டுன்னு இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 2த்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இடையில நம்ம ப்ளஸ்ஸு மட்டும் ஆட் பண்ணால் போதும், 2த்தையும் ஆட் பண்ணி ஒரே ஸ்ட்ரிங்காக நமக்கு அவுட்புட் தரும். ஸோ இப்போ இந்த ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கோட் போயிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். ஏற்கனவே எழுதியிருக்க இந்த console.log நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதுக்குள்ளார என்ன பண்ணணும், இந்த இண்டெக்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு நேம்னு இருக்குல்ல, இந்த இன்புட்டோட வேல்யூவை எடுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம்னு இருக்கிற இன்புட்டோட வேல்யூ எடுக்கணும். இது 2த்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட் நேமுங்கிற இன்புட்டை ஃபஸ்ட்டு எடுக்கலாம். அதுக்கு டாக்குமெண்ட்டில் இருந்து கெட் எலமெண்ட் பை ஐடி கொடுத்து இதுக்குள்ளார அந்த ஐடியை நான் பாஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் நேம்ன்ட்டு அதோட ஐடியை பாஸ் பண்ணுறேன். இப்போ இதோட ரிசல்ட்டாக நமக்கு அந்த இன்புட் கிடச்சிரும். இதுக்கு உள்ளார இருக்கிற வேல்யூவை எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் பேர் .value. இப்போ இந்த இன்புட்டில் வேல்யூங்கிற மெத்தடை கால் பண்ணால் நமக்கு அதுக்குள்ளார இருக்கிற ஸ்ட்ரிங் கிடச்சிரும். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட என்ன பண்ணணும், நம்ம ப்ளஸ் போட்டு இதே போல் லாஸ்ட் நேம் இன்புட்டில் இருக்கிற வேல்யூவையும் எடுக்கணும். அதுக்கு document.get element by id, இதுக்குள்ளார நான் லாஸ்ட் நேம்ங்கிற அதோட ஐடியை பாஸ் பண்ணுறேன். இப்போ .valueங்கிற மெத்தடை கால் பண்ணி இதோட வேல்யூவை எடுக்கலாம். இப்போ இந்த கோட் ரன் ஆகும்போது ஃபஸ்ட் நேமில் இருக்கிற வேல்யூவும் லாஸ்ட் நேமில் இருக்கிற வேல்யூவும் எடுத்து 2த்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ஸ்ட்ரிங்காக நமக்கு தரும். இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்க console.log இந்த மொத்த கோடையும் நான் போட்டுக்கிறேன். இப்போ ப்ரௌசர் போயிட்டு ஃபஸ்ட்டு இன்புட்டில் நான் ஹலோன்னு கொடுத்துக்கிறேன், 2வது இன்புட்டில் நான் வேர்ல்டுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஜாயினுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் 2த்தையும் கம்பைன் பண்ணி நமக்கு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகும். இடையில பாருங்கள் ஸ்பேஸ் இல்லை. ஸோ ஏதாச்சும் ஒரு சைடில் நம்ம அந்த ஸ்பேஸையும் கொடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ நான் கோட் போயிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நேம் எடுத்திருக்கோம் கரெக்டாக, இதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் ஆட் பண்ணி இதோட எம்டி ஸ்ட்ரிங்குக்கு இடையில நமக்கு ஸ்பேஸ் வேணும்ல, அந்த ஸ்பேஸையும் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட் நேமில் இருக்கிற வேல்யூவோட இந்த ஸ்பேஸை ஜாயின் பண்ணும், அதுக்கப்புறம் அதோட சேர்த்து லாஸ்ட் நேமை ஜாயின் பண்ணும். இப்போ 3த்தையும் ஜாயின் பண்ணி நமக்கு ஸ்பேஸோட பிரிண்ட் ஆகும். இப்போ மறுபடியும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இன்புட்டில் நான் ஹலோன்னு கொடுத்துக்கிறேன், 2வது இன்புட்டில் நான் வேர்ல்டுன்னு கொடுத்துக்கிறேன்.
இப்போ ஜாயினுங்கிற பட்டன் நம்ம கிளிக் பண்ணால் ஹலோ வேர்ல்டுன்னு நமக்கு பிரிண்ட் ஆகும் வித் ஸ்பேஸோட. ஸோ இப்போ இங்கே பிரிண்ட் ஆகிற டெக்ஸ்ட்டை நம்ம இந்த டிவ்வுக்குள்ளார காமிக்க போகிறோம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். அது ரொம்ப சிம்பிள். இந்த டிவ்வை ஃபைன் பண்ணி அதோட இன்னர் HTML இந்த ரிசல்ட்டை நம்ம அசைன் பண்ணால் போதும். இப்போ கோட் போயிட்டு இந்த console.log ரிமூவ் பண்ணிடுறேன். முன்னாடியும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த மொத்த கோடையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிசல்ட்டுங்கிற இந்த டிவ் இருக்குல்ல, இதோட இன்னர் HTMLக்கு அசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த கோடுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த ரிசல்ட் டிவ்வை ஃபைன் பண்ணலாம். டாக்குமெண்ட்லேருந்து .getElementById யூஸ் பண்ணி இதுக்குள்ளார ரிசல்ட்டுங்கிற அதோட ஐடியை நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ நம்மக்கிட்ட அந்த ரிசல்ட் டிவ் கிடச்சிரும். இதோட இன்னர் HTMLக்கு ஈக்குவல் டு யூஸ் பண்ணி இந்த மொத்த கோடியை அசைன் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆகும்னா இந்த ரெண்டாவது லைன் ரன் ஆகும்போது ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிற கோடை ரன் பண்ணும். இதோட ரிசல்ட்டை நமக்கு இந்த டிவ்வோட இன்னர் HTML அசைன் ஆகிடும். இப்போ ப்ரௌசர் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாமா? இங்கே ஹலோன்னு கொடுத்துக்கிறேன், அப்புறம் வேர்ல்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஜாயினுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு ஹலோ வேர்ல்டுன்னு ரிசல்ட்டில் பிரிண்ட் ஆகும். இப்படி இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணி இங்கே ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறோம்ல, இதை தான் கன்கேடினேஷன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், மொத்த கோடையும் ஒரே லைன்லேயே எழுதியிருக்கேன். இதை பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல? இந்த கோடெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக ரீடபுளாக பிரிக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் கோட் ரிப்பீட் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கும் வேரியபிளுங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வேரியபிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி எப்படி இந்த கோடை ஈஸியாக ரீடபுளாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வேரியபிள்னா என்னன்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வாட் இஸ் வேரியபிள்? வேரியபிள்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்தோம்னா அதை தான் வேரியபிள்னு சொல்லுவோம். அந்த நேமை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது எப்படின்னா, ஒரு கண்டெய்னருக்கு நீங்கள் லேபிள் ஒட்டுற மாதிரி. இங்கே ஆப்பிள்ங்கிற இந்த கண்டெய்னரில் நமக்கு வேணுங்கிறப்போ ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதே போல் நமக்கு எப்போ தேவையோ அதை எடுத்துக்கவும் முடியும். வேரியபிளும் இதே போல தான் ஆக்ட் ஆகுது. இதில் என்ன பியூட்டினா, உங்களால் எவ்வளோ கண்டெய்னர் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்க முடியும், அதுக்குள்ளார என்ன வேல்யூ வேணாலும் போட்டு வச்சுக்க முடியும். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் அந்த வேரியபிள் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டெக்ளரேஷன், அதாவது ஒரு வேரியபிளை இனிஷியேட் பண்ணுறது. ஜாவா ஸ்கிரிப்டில் 3 சின்டாக்ஸை வச்சு நம்மளால் இனிஷியேட் பண்ண முடியும். வேர், லெட், கான்ஸ்ட். இந்த வேருங்கிறது ஓல்டர் வே ஆஃப் டிக்ளரேஷன். இப்போ அப்டேட்டட் ES6+ வெர்ஷனில் லெட் அண்ட் கான்ஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம லெட்டுங்கிற சின்டாக்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். இது நம்ம கொடுக்குற நேம் தான். இது என்ன பண்ணுன்னா, ஒரு மெமரி ஸ்பேஸுக்கு இந்த நேமை ரெஃபர் பண்ணிடும். இப்போ இந்த நேமை யூஸ் பண்ணி உங்களால் இந்த மெமரி ஸ்பேஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, இந்த மெமரி ஸ்பேஸுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறது. அது ரொம்பவே சிம்பிள். ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் இந்த வேரியபிளுக்கு வேல்யூவை அசைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ஈக்குவல் டு என்ன பண்ணுன்னு. ரைட் சைடில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை லெஃப்ட் சைடில் சேவ் பண்ணிடும். இப்போ நமக்கு ரைட் சைடில் பிருத்விங்கிற நேம் இருக்குது, அதை நேமுங்கிற இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் அது சேவ் பண்ணிடும். இப்படி தான் ஒரு வேரியபிளுக்கு நம்மளால் ஒரு வேல்யூவை அசைன் பண்ண முடியும். மூணாவது ஸ்டெப், நமக்கு வேணுங்கிறப்ப அந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறது. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த வேரியபிள் நேமை கால் பண்ணிங்கன்னா இதோட ரிசல்ட்டாக அதுக்குள்ளார இருக்கிற வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். இப்படி தான் வேரியபிளில் ஒரு வேல்யூவை அசைன் பண்ணி நமக்கு எப்போ தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரே லைனில் எழுதியிருக்க இவ்வளோ கோடையும் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேரியபிளில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரலாம். நான் ப்ரௌசரில் போயிட்டு இன்ஸ்பெக்ட் டூலில் கன்சோலில் நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். லெட்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ண முடியும். நான் ஏங்கிற ஒரு வேரியபிள் நேமுக்கு நான் ஹலோங்கிற டெக்ஸ்ட்டை நான் கொடுக்குறேன். நம்மளால் ஒரே நேரத்தில் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதுக்கு அசைனும் பண்ண முடியும் இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணி. இப்போ இந்த ஏங்கிற வேரியபிள் நேமை கால் பண்ணி அதுக்குள்ளார இருக்க வேல்யூவை நம்ம எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளார இருக்க வேல்யூவை நம்மளால் ரீஅசைன் பண்ணவும் முடியும். ஏ ஈக்குவல் டு, நான் வேறு பேர் கொடுக்குறேன், வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். இப்போ ஏவோட வேல்யூ பாருங்கள், வேர்ல்டுன்னு ரீஅசைன் ஆகிருக்கும்.
ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் இல்லை, ஃபங்க்ஷன், டாம் இல்லை எதை வேணும்னாலும் வேரியபிளில் சேவ் பண்ண முடியும். இப்போ பாருங்க, இதை கிளியர் பண்ணிவிட்டு லெட் டாமுங்கிற ஒரு வேரியபிள் நேமில் மொத்த டாக்குமெண்ட்டையும் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ டாமை நம்ம ஆக்சஸ் பண்ணால் தெரியுதா, நமக்கு ரிசல்ட் மொத்த டாமும் நமக்கு கிடைக்கும். இப்படி தான் ஒரு வேரியபிளை இனிஷியேட் பண்ணி நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுமோ அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேரியபிளை வச்சு நம்ம கோடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிக்கலாம். நான் கோட் போய்க்கிறேன். இந்த கோடில் என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் நேமில் இருக்கிற வேல்யூவை எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் லாஸ்ட் நேமில் இருக்கிற வேல்யூவை எடுத்திருக்கோம். டைரெக்டாக நம்ம இந்த கோடை இங்கே எழுதுறதுக்கு பதிலாக இந்த வேல்யூவை ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணிவிட்டு இங்கே ஆட் பண்ணலாம். அதுக்கு இந்த செகண்ட் லைனுக்கு முன்னாடி நான் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். லெட் அதுக்கு ஃபஸ்ட் நேம்னு பேர் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நேம் ஈக்குவல் டு, ஸோ இந்த ஃபஸ்ட் நேமோட வேல்யூ எடுக்கிற இந்த கோடை அப்படியே நம்ம அதுக்குள்ளார போட்டுக்கலாம். இப்போ இதே போல் நம்ம லாஸ்ட் நேமையும் எடுக்கலாம். லெட் லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு, இந்த லாஸ்ட் நேம் எடுக்கிற கோடை அதில் போட்டுக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா, இன்புட்லேருந்து ஃபஸ்ட் நேமோட வேல்யூ எடுத்து இந்த வேரியபிளில் சேவ் பண்ணி வச்சுக்கும். அதே போல் இன்புட்லேருந்து லாஸ்ட் நேமையும் எடுத்து அதோட வேரியபிளில் சேவ் பண்ணி வச்சுக்கும். இப்போ இங்கே மொத்த கோடையும் கொடுக்காம ஜஸ்ட் அந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்ணி நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட் நேம், அதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட் நேம். ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் நேமில் இருக்கிற டெக்ஸ்ட்டும் இந்த ஸ்பேஸு லாஸ்ட் நேமில் இருக்கிற டெக்ஸ்ட்டும் ஒன்றா சேர்த்து இந்த இன்னர் HTML அசைன் ஆகும். இப்போ நம்ம கோட் பார்க்குறதுக்கு ரீடபுளாகவும் இருக்குது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேல்யூ மறுபடியும் தேவைப்பட்டால் நம்மளால் இதை யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ ப்ரௌசரில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட் நேமில் நான் ஹலோன்னு தரேன், செகண்ட் நேமில் வேர்ல்டுன்னு தரேன். இப்போ நான் ஜாயின்னு கொடுத்தேன்னா நமக்கு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகுது. இங்கே இந்த ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக இன்னொரு வழியில் கூட நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். அந்த கான்செப்ட் பேர் தான் டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அந்த வழியில் போகிறாங்கன்னா, இப்போது நமக்கு 3 வேல்யூவை மட்டும்தான் ஜாயின் பண்ணணும், ஈஸியாக தெரியுது. இதுக்கு பதிலாக பெரிய டெக்ஸ்ட்டோ இல்லை கோடோ ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா பார்க்க அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் குயிக்காக ப்ராசஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த டெம்ப்ளேட் லிட்ரல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த கோடை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டில்ட் சிம்பிளை யூஸ் பண்ணணும். இது சிங்கிள் கோட்ஸ் கிடையாது, டேபுக்கு மேலே இருக்கிற டில்ட்டுங்கிற ஒரு சிம்பிள் தான். இதுக்குள்ளார எந்த டெக்ஸ்ட்டு நம்ம போடுறோமோ அந்த டெக்ஸ்ட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் ஜாயின்னு கொடுக்குற ஹலோஸ்ன்னு பிரிண்ட் ஆகுது. இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளார நம்மளால் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடையும் ரன் பண்ண முடியும். அது எப்படின்னா, டாலர் கொடுத்து ஓப்பன் கர்லி பிரேசிஸ், க்ளோஸ் கர்லி பிரேசிஸ், நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதுக்குள்ளார ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை உங்களால் ரன் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நேமை மட்டும் இதுக்குள்ளார நான் போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நேமில் இருக்க ரிசல்ட்டோட சேர்த்து இந்த ஹலோஸ்ன்னு பிரிண்ட் ஆகும் பாருங்கள். நான் இங்கே ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாயின் கொடுக்குறேன். தெரியுதா, ஹலோஸ் ஹலோன்னு பிரிண்ட் ஆகுது. இங்கே இந்த டாலருக்குள்ளார நம்மளால் என்டையர் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடையும் எழுத முடியும். ஓகேவா? இப்போ இந்த டெம்ப்ளேட் லிட்ரல்ஸை யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிறத பண்ணலாம். நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் ஜாயின் பண்ணணும் வித் ஸ்பேஸோட. கரெக்டாக? இப்போ டாலர் போட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ளார ஃபஸ்ட் நேம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பேஸ் தேவை. ஸோ இந்த டாலருக்கு வெளியில் நான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேமை போடுறதுக்கு இன்னொரு டாலர் போட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ளார லாஸ்ட் நேமை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எழுதியிருக்க சின்டாக்ஸும் இதுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணி எழுதின சின்டாக்ஸும் சேம். ஆனால் இந்த வே பார்க்குறதுக்கு ரீடபுளாகவும் இருக்கும், குயிக்காகவும் ப்ராசஸ் ஆகும். இப்போ ப்ரௌசர் போயிட்டு நான் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். இப்போ ஜாயினுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு வேணுங்கிறது எக்ஸாக்டாக பிரிண்ட் ஆகும். எப்படி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இந்த 2 இன்புட்லேயும் வேல்யூ கொடுத்தா கரெக்டாக நமக்கு ஆட் பண்ணி பிரிண்ட் ஆகுது. இந்த 2 இன்புட்டில் ஏதாச்சும் ஒரு இன்புட்லேயோ இல்லை ரெண்டுத்துலேயுமே நம்ம வேல்யூ கொடுக்காம விட்டோம்னா இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி எப்படி எரர் த்ரோ பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எந்த இடத்துல ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணி 2-3 வழியாக பிரியுதோ அந்த இடத்துல தான் நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். நம்ம சினாரியோவில் பாருங்கள், இந்த இன்புட்டில் வேல்யூ கொடுக்கலன்னா எரர் த்ரோ ஆகணும். வேல்யூ கரெக்டாக இருந்தால் நமக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வரணும்.
இப்போ ஒரு கண்டிஷனை பொறுத்து நமக்கு ரெண்டா பிரியுதுல்ல, அதனால தான் இங்கே இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணுறோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஃப் கண்டிஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இஃப் கண்டிஷன்னா என்னன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இஃப் கண்டிஷன் எதுக்காக யூஸ் ஆகுது? இப்போ கொஞ்சம் கூட நம்ம ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி ரன் பண்ணணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறதுக்காக தான் இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் ஆகுது. இப்போ நிறைய மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மழை பெஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? குடை எடுத்துகிட்டு போவோம், கரெக்டாக? ஸோ இங்கே மழை பெய்கிறது தான் கண்டிஷன். இந்த கண்டிஷனை பொறுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத இங்கே முடிவு பண்ணுறோம். ஸோ மழை பெஞ்சா குடை எடுத்துகிட்டு போகணுன்னு இருக்குல்ல, ஸோ அதுதான் எக்ஸிக்யூஷன். இப்போ மழை பெய்யலைன்னா நமக்கு குடை தேவையில்லை. பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் நம்ம ஒரு வேலையை பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறதுக்கு தான் இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் ஆகுது. சரி, இந்த இஃப் கண்டிஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் இஃப் கண்டிஷனோட சின்டெக்ஸ். இஃப் கண்டிஷனுக்கு இந்த இஃப்ங்கிற சின்டெக்ஸை டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளார நமக்கு வேணுங்கிற கண்டிஷனை எழுதணும். ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த பிளாக்குக்குள்ளார போகலாமா இல்லை வேணாமான்னு முடிவு பண்ணணும். பூலியன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அந்த டேட்டா டைப்பை பொறுத்து தான் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும். பூலியன் டேட்டா டைப்பில் 2 இருக்குது, ஒன்று ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ இந்த கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூன்னு நமக்கு கிடச்சிச்சின்னா இந்த பிளாக் உள்ளார போகும், ஃபால்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா இந்த பிளாக் உள்ளார போகாது. இப்போ இந்த பிளாக்குக்குள்ளார நமக்கு வேணுங்கிற கோடை எழுதிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிளில் இஸ் ரெய்னிங் ஈக்குவல் டு ட்ரூன்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும்? ஒரு வேரியபிள் இனிஷியேட் ஆகி அதுக்குள்ளார ட்ரூங்கிற வேல்யூவை சேவ் பண்ணி வச்சுக்கும். இங்கே நம்ம ட்ரூன்னு கொடுத்துருக்கோம்ல, இதை தான் பூலியன் டேட்டா டைப்புன்னு சொல்லுவோம். கோட்ஸ் இல்லாமல் ட்ரூ ஃபால்ஸ்ன்னு கொடுத்திங்கன்னா அதுதான் பூலியன் டேட்டா டைப். இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் எழுதலாம். இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளார டேக் அ நம்பர்லான்னு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது உள்ளார இருக்க கண்டிஷனை பார்க்கும். இப்போ இந்த இஸ் ரெய்னிங் நமக்கு என்ன தரும்? ட்ரூன்னு தரும். ஸோ ட்ரூன்னு தந்தால் இந்த பிளாக் உள்ளார போயிட்டு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு டேக் அ நம்பர்லான்னு அவுட்புட் வரும். இப்போ இஸ் ரெய்னிங் ஃபால்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது கண்டிஷன் செக் பண்ணணும். இப்போ நமக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். ஃபால்ஸ்ன்னு வந்ததுனால இதுக்குள்ளார போகாமல் நமக்கு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு போயிடும். நமக்கு எந்த அவுட்புட்டும் கிடைக்காது. இப்படி தான் இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகுது. இந்த இஃப் கண்டிஷனை ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இஃப் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ இந்த இஃப் கண்டிஷனை ஒர்க் பண்ணி பார்க்க நான் இன்னொரு ப்ராஜெக்டை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டருக்குள்ளார 03 இஃப் இன்ட்ரோன்னு நான் அதுக்கு பேர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ப்ராஜெக்டில் எப்பவும் போல் index.html ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். index.html. அதுக்கப்புறம் main.jsஐ க்ரியேட் பண்ணலாம். main.js. இப்போ இந்த index.html HTML5க்கான பேஸ் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் கடைசியாக ஸ்கிரிப்டில் main.jsஐ லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இண்டெக்ஸை நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ண போகிறோன்னா, இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வேல்யூவை இங்கே ஆட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு h1 டேக்கை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஐடி ரிசல்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இந்த டேகுக்குள்ளார தான் இஃப் கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம். இப்போ மெயினில் போயிட்டு அந்த இஃப் கண்டிஷன் எழுதலாம். ஃபஸ்ட்டு லெட்டில் இஸ் ரெய்னிங்கிற ஒரு வேரியபிளை இனிஷியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பூலியனில் ட்ரூங்கிற டேட்டா டைப்பை கொடுத்துக்கிறேன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இஃப் கண்டிஷன் எழுத போகிறோம். நீங்கள் இஃப்னு டைப் பண்ணால் சஜஷனில் உங்களுக்கு ஸ்கொயரில் இஃப்னு காமிக்கும். இதை சூஸ் பண்ணால் உங்களுக்கு அதோட சின்டெக்ஸ் வந்துடும். இங்கே இந்த கண்டிஷனில் இஸ் ரெய்னிங்கிறத கொடுத்துக்கலாம். இதுக்கு என்ன மீனிங்னா, இங்கே இஸ் ரெய்னிங்கிற வேரியபிள் கால் ஆகி இதோட ரிசல்ட் ட்ரூன்னு வந்துச்சுன்னா இந்த பிளாக் உள்ளார போகும், இல்லைன்னா இந்த பிளாக் உள்ளார போகாது. இந்த பிளாக் உள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இந்த ரிசல்ட்டுங்கிற டேகை ஐடென்டிஃபை பண்ணி அதில் டேக் அ நம்பர்லாங்கிறத பிரிண்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுவோம்? டாக்குமெண்ட்லேருந்து கெட் எலமெண்ட் பை ஐடி கொடுத்து அதோட ஐடி ரிசல்ட்டுங்கிறத இதுக்குள்ளார பாஸ் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட அந்த எலமெண்ட் கிடச்சிருச்சு. இதோட இன்னர் HTMLல ஈக்குவல் டு போட்டு டேக் அ நம்பர்லான்னு நம்ம போடலாம்.
இப்போ ப்ரௌசரில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், நமக்கு டேக்க நம்பர்லாங்கிறது ஆட் ஆகிருக்கும். இப்போ டீபகர் போட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 2வது லைனில் நான் டீபகர் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் இன்ஸ்பெக்ட் டூலை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இதை ஜஸ்ட்டு ரீலோட் பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு டீபகரில் நின்றுடும். இப்போது ஈஸ் ரெய்னிங்கில் என்ன இருக்குது? ட்ரூங்கிற பூலியன் டேட்டா தான் இருக்குது. இப்போ லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் லைன் ரன் ஆகும்போது கண்டிஷனில் செக் பண்ணும். நமக்கு இங்கே ட்ரூன்னு இருக்கிறதுனால இந்த பிளாக் உள்ளார நமக்கு போகும். இப்போ நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பிளாக் உள்ளார போயிட்டு இந்த 4th லைன் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு டேக்க நம்பர்லாங்கிறது ஆட் ஆகிடும். ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் ட்ரூன்னு வந்தால் இந்த பிளாக் உள்ளார நமக்கு போகும். இதுவே இந்த இஸ் ரெய்னிங்கிறது ஃபால்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கோட் போயிட்டு நம்ம ரீலோட் பண்ணலாம். நம்ம கரெக்டாக டீபக்கில் நின்றுச்சா? இப்போ லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லைன் ரன் ஆகும்போது இங்கே கண்டிஷனை செக் பண்ணும். இங்கே ஃபால்ஸ்ன்னு இருக்கிறதுனால இந்த பிளாக் உள்ளார போகாமல் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு வந்துடும். இதனால் நமக்கு உள்ளார இருக்கிற கோட் இங்கே எதுவும் பிரிண்ட் ஆகாது. இப்படி தான் இஃப் கண்டிஷன் எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுது. இங்கே கோடில் நம்ம ட்ரூவா ஃபால்ஸாங்கிறத டேரெக்டாக கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம். இப்படி டேரெக்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு கண்டிஷன் எழுதி எப்படி இதை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கண்டிஷனை எழுதுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் பேர் தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இப்போ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போது கம்பேரிசன் ஆப்ரேட்டரை கன்சோலில் ட்ரை பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் டூலை ஓப்பன் பண்ணி கன்சோலுக்கு போய்க்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? 2 வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்காக தான் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். இது 2 வேல்யூவை கம்பேர் பண்ணி ட்ரூ இல்லை ஃபால்ஸ்ன்ட்டு பூலியன் வேல்யூவை ரிசல்ட்டாக தரதுனால தான் நம்ம கண்டிஷனில் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லூஸ் ஈக்குவாலிட்டி. டபுள் ஈக்குவல் டு போட்டு 2 சைடில் உள்ள வேல்யூ ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுது. இப்போ இந்த டபுள் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு வேல்யூவும் ரைட் சைடில் ஒரு வேல்யூவும் தரேன். இது 2ம் ஈக்குவலாக இருந்தால் நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இதுவே ஈக்குவல் இல்லைன்னா நமக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். 2 வேல்யூ ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த லூஸ் ஈக்குவாலிட்டி யூஸ் ஆகுது. ஆனால் இந்த லூஸ் ஈக்குவாலிட்டிக்கு டேட்டா டைப்பை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இப்போ நான் இன்னொரு சைடில் ஸ்ட்ரிங்கில் 1ன்னு தரேன், அப்பையும் நமக்கு ட்ரூன் தான் ரிட்டர்ன் பண்ணும். இது டேட்டா டைப்பெல்லாம் பார்க்காது, அதில் இருக்கிற வேல்யூவை மட்டும்தான் செக் பண்ணும். டேட்டா டைப்பையும் சேர்த்து செக் பண்ணுறதுக்காக தான் ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டின்னு வந்துச்சு. ட்ரிபிள் ஈக்குவல் டு போட்டோம்னா டேட்டா டைப்போட சேர்த்து செக் பண்ணும். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் நம்பரில் கொடுத்துருக்க 1ம் ரைட் சைடில் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்க 1ம் சேம் கிடையாது, அதனால நமக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகுது. இது டேட்டா டைப்பும் நம்ம சேமாக கொடுத்தா மட்டும்தான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது நாட் ஈக்குவல் டு. இது எதுக்காகனா 2 சைடில் உள்ள வேல்யூ ஈக்குவலாக இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ லெஃப்ட் சைடில் நான் 1ன்னு கொடுக்குறேன், ரைட் சைடில் 2ன்னு கொடுக்குறேன், நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகுது. ஏன்னா இது நாட் ஈக்குவல். இதுவே சேமாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். டபுள் ஈக்குவல்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் இது. இதுலேயும் டேட்டா டைப்போட சேர்த்து செக் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிக்ட் நாட் ஈக்குவல் டுவும் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெஸ் தென். இந்த லெஸ் தென் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா லெஃப்ட் சைடில் கொடுக்குற வேல்யூ ரைட் சைடில் கொடுக்குற வேல்யூவை விட சின்னதாக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ லெஃப்ட் சைடில் நான் 1ன்னு கொடுத்துட்டு ரைட் சைடில் நான் 3ன்னு கொடுத்தேன்னா நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகுது பாருங்கள். ஒரு வேல்யூவை விட இன்னொரு வேல்யூ சின்னதாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த லெஸ் தென் யூஸ் ஆகுது. இப்போ இந்த லெஸ் தென்னோட லெஃப்ட் சைடில் நான் 3க்கு மேலே இல்லை 3ன்னு நம்பர் கொடுக்குறேன், நமக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா இந்த 2 வேல்யூ ஈக்குவலாக இருக்கே தவிர சின்னதாக இல்லை, ஸோ அதனால் ஃபால்ஸ் வருது. இப்போ லெஸ் தென்னாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈக்குவல் டுவாக இருக்கணும்ன்ட்டு செக் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிற இந்த ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் கொடுக்குற வேல்யூ அதுக்கு மேலே போனால் மட்டும்தான் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. லெஃப்ட் சைடில் கொடுக்குற வேல்யூ விட ரைட் சைடில் சின்னதாக இருந்தால் நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். இங்கே ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஈக்குவலாக வச்சு இருக்கணும். இது எல்லாத்தையும் தான் நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம்.
இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இல்லாமல் இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான மெத்தட் இன்க்ளூட்ஸ். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஹலோங்கிற ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளார ஒரு லெட்டரோ இல்லை 2-3 லெட்டரோ சேர்ந்து இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த இன்க்ளூட்ஸுங்கிற மெத்தட் யூஸ் ஆகுது. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் நான் இன்க்ளூட்ஸுங்கிற மெத்தடை கால் பண்ணி இந்த மெத்தடுக்குள்ளார நான் ஹச்சுங்கிற வேர்டு இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த ஹச்சுங்கிற வேர்டு இருக்கிறதுனால நமக்கு ட்ரூன்னு ரிட்டன் ஆகுது. இப்போ ஹெச்இன்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த வேர்டுக்குள்ளார நமக்கு ஹெச்இன்னு சேர்ந்தே இருக்கா, ஸோ அதனால ட்ரூன் தான் ரிட்டன் ஆகும். இப்போ இதுக்கு பதிலாக நான் ஆர்னு கொடுக்குறேன், இப்போ நமக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டன் ஆகுது பாருங்க. இது போல் ஒரு ஸ்ட்ரிங்கில் அதுக்கு உள்ளார இருக்க லெட்டர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த இன்க்ளூட்ஸுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இது போல் நம்ம சினாரியோவுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராஜெக்டில் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஸ்ட்ரிங்கில் ரெய்னிங்னு கொடுத்தா டேக் அ நம்பர்லான்னு பிரிண்ட் ஆகிற மாதிரி பண்ணுவோம். இப்போ இந்த கோடுக்கு பதிலாக நான் வெதர் வேல்யூங்கிற இன்னொரு வேரியபிளை டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளில் நம்ம ரெய்னிங்னு கொடுத்தா இந்த டேக் அ நம்பர்லாங்கிறது பிரிண்ட் ஆகணும். நான் இங்கே வெதர் வேல்யூங்கிற இன்னொரு வேரியபிளை டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளில் ரெய்னிங்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கண்டிஷனில் கொடுத்துருக்க வெதர் வேல்யூ ரெய்னிங்னு இருந்தால் அப்போ டேக் அ நம்பர்லான்னு பிரிண்ட் ஆகிற மாதிரி பண்ணலாம். நான் இப்போ இந்த கண்டிஷனை எழுதுறதுக்கு ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கண்டிஷனுக்குள்ளார வெதர் வேல்யூ ட்ரிபிள் ஈக்குவல் டு ரெய்னிங்காக இருந்துச்சுன்னா டேக் அ நம்பர்லாங்கிறது பிரிண்ட் ஆகிற மாதிரி பண்ணலாம். இப்போ ப்ரௌசர் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், நமக்கு டேக் அ நம்பர்லாங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கும். இதே போல் இன்னொரு கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சன்னின்னு இருந்துச்சுன்னா வியர் அ கூலிங் கிளாஸ்னு பிரிண்ட் ஆகணுன்ட்டு. அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம எல்ஸ் இஃப்பை யூஸ் பண்ணுவோம். இந்த இஃப்புக்குள்ளார இன்னொரு கண்டிஷனும் நம்மளால் எழுத முடியும். இங்கே கொடுத்துருக்க வெதர் வேல்யூ ட்ரிபிள் ஈக்குவல் டு சன்னியாக இருந்துச்சுன்னா பிளாக்குள்ளார இந்த டேக் அ நம்பர்லாக்கு பதிலாக வியர் அ கூலிங் கிளாஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும். இப்போ நமக்கு வெதர் வேல்யூ ரெய்னிங்னு இருக்கிறதுனால டேக் அ நம்பர்லான் தான் இருக்கும். இதுக்கு பதிலாக இப்போ நம்ம சன்னின்னு நம்ம மாற்றுறோன்னா இப்போ செக் பண்ணி பாருங்கள், வியர் அ கூலிங் கிளாஸ்னு பிரிண்ட் ஆகும். இது போல் மல்டிபிள் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு இந்த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த தேர்ட் லைன் ரன் ஆகும்போது இங்கே எழுதியிருக்க கண்டிஷன் ட்ரூன்னு வந்துச்சுன்னா இதுக்குள்ளார உள்ள பிளாக்கை மட்டும் ரன் பண்ணிவிட்டு மீதி எதையுமே ரன் பண்ணாது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குற கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வந்தால் மட்டும்தான் அடுத்த எல்ஸ் இஃப்க்கே போகும். இது போல் எத்தனை எல்ஸ் இஃப் வேணும்னாலும் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு இன்னொரு சினாரியோ வருதுன்னு வச்சுக்கோங்க. வெயில் ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் அம்பர்லா எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி 2 கண்டிஷனுக்கு ஒரே ஒரு எக்ஸிக்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் இந்த கண்டிஷன் பிளாக் உள்ளார மல்டிபிள் கண்டிஷனை நம்மளால் எழுத முடியும். மல்டிபிள் கண்டிஷனை லாஜிக்கல் ஆப்ரேட்டரை வச்சு நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பூலியன் வேல்யூஸை ப்ராசஸ் பண்ணி ஒரு பூலியன் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்ம வேணுங்கிற இடத்துல இதை யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு மல்டிபிள் கண்டிஷனை கம்பைன் பண்ணுறதுக்காக இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ண முடியும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அண்ட் ஆப்ரேட்டர். இப்போ ஒரு ரிவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரிவரில் 2 பிரிட்ஜை கம்பைன் பண்ணி இதை கிராஸ் பண்ண முடிகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது கம்பைன் பண்ணுற இடத்துல நம்ம அண்ட் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு என்ன மீனிங்னா, மற்றும்ங்கிறது தான் மீனிங். 2 பக்கமும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இப்போ இது வழியால் நம்மளால் கிராஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு ட்ரூன்னு ரிட்டன் ஆகும். இந்த அண்டில் ஏதாச்சும் ஒரு பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆனாலே, அதாவது ஒரு இடத்துல ஃபால்ஸ் வந்தால் கூட நம்மளால் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபால்ஸ்ன்னு ரிட்டன் ஆகும். ஸோ அண்டு எப்படி ஒர்க் ஆகும், 2 பக்கமும் ட்ரூன்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் ட்ரூன்னு வரும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் ட்ரூன்னு கொடுத்தா அதோட ரிசல்ட் நமக்கு ட்ரூன்னு கிடைக்கும். இதுவே லெஃப்ட் சைடில் ஃபால்ஸாக இருந்தாலும் சரி, ரைட் சைடில் ஃபால்ஸாக இருந்தாலும் சரி, நமக்கு ஃபால்ஸ்ன்னு தான் வரும்.
அதுபோல் 2 சைடும் ஃபால்ஸாக இருந்தாலும் நமக்கு ஃபால்ஸ் தான் வரும். இந்த அண்ட் ஆப்பரேட்டர் 2 பக்கமும் கன்சிடர் பண்ணும். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இதுவே ஆர் ஆப்பரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே ரிவரில் பிரிட்ஜ் இது போல் பேரலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஆறுங்கிறதுக்கு என்ன மீனிங்? இந்த பிரிட்ஜ் அல்லது இந்த பிரிட்ஜ். இதில் ஒன்று உங்களுக்கு ஃபால்ட்டாக இருந்தால் கூட இன்னொரு வழியால் பாஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இதில் ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட உங்களுக்கு அவுட்புட் ட்ரூன்னு தான் வரும். ஸோ ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபால்ஸ் கிடைக்கும். இப்போது நமக்கு ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் அதுக்கு வேல்யூ ட்ரூ தான் வரும். இதில் ஏதாச்சும் ஒரு சைடு, லெஃப்ட் சைடில் ட்ரூவாக இருந்தாலும் சரி, ரைட் சைடில் ட்ரூவாக இருந்தாலும் சரி, அதுக்கும் ட்ரூன்னு தான் கிடைக்கும். ஏன்னா ஆறுங்கிறது அல்லது. ஸோ இந்த பக்கம் அல்லது இந்த பக்கம் ஏதாச்சும் ஒரு பக்கம் ட்ரூன்னு இருந்தாலே அது கன்சிடர் பண்ணும். ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கண்டிஷனை கம்பைன் பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ நம்ம சினாரியோவில் ரெய்னிங்காக இருந்தால் அல்லது ஹாட்டாக இருந்துச்சுன்னா டேக் அ நம்பர்லான்னு பிரிண்ட் ஆகணும். இப்போ 2 கண்டிஷனை கம்பைன் பண்ணுறதுக்கு இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று ரெய்னிங்காக இருக்கணும், இல்லைன்னா ஹாட்டாக இருக்கணும். ஸோ இருந்துச்சுன்னா நம்ம டேக் அ நம்பர்லான்னு பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் ஆர் ஆப்பரேட்டரை இங்கே யூஸ் பண்ண போகிறேன். வெதர் வேல்யூ ட்ரிப்பிள் ஈக்குவல் டு ஹாட்டாக இருந்துச்சுன்னாலும் டேக் அ நம்பர்லான்னு பிரிண்ட் ஆகும். இப்போ வெதர் வேல்யூவை நான் ஹாட்டுன்னு நான் மாற்றிட்டு இதோட ரிசல்ட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டேக் அ நம்பர்லான்னு பிரிண்ட் ஆகியிருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம டீபக்கர் யூஸ் பண்ணி இதை செக் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் டூலை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு ரீலோட் பண்ணுறேன். நமக்கு டீபக்கரில் ஸ்டாப் ஆகிடும். இப்போது வெதர் வேல்யூ ஹாட்டுன்னு இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனை நான் காப்பி பண்ணி கன்சோலில் செக் பண்ணுறேன். இப்போ வெதர் வேல்யூ ஹாட்டுன்னு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகுது. இப்போது 2வது கண்டிஷனை செக் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஃபால்ஸு, அப்புறம் ட்ரூ. இப்போ ஆர் ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம கம்பைன் பண்ணோம்னா இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் ஆகும். இதனால் நமக்கு மொத்த கண்டிஷனுக்கும் கம்பைன் பண்ணால் ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளார ட்ரூ வந்ததுனால இந்த 5வது லைன் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு டேக் அ நம்பர்லான்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் மல்டிபிள் கண்டிஷனை அண்டு இல்லாட்டி ஆர் ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணி உங்களால் கம்பைன் பண்ண முடியும். இப்போ அடுத்ததாக இங்கே கொடுக்குற கண்டிஷனில் உள்ள வேல்யூஸ் இல்லாமல் வேறு வேல்யூ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கோடை எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா எப்படி பண்ணுறது? நம்ம எல்ஸ் பிளாக்கை யூஸ் பண்ணணும். மேலே எழுதியிருக்க எந்த கண்டிஷனுக்குமே ட்ரூ அல்லைன்னா கடைசியாக இந்த எல்ஸ் பிளாக்கில் எழுதியிருக்க கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த எல்ஸ் பிளாக்கில் ரிசல்ட்டோட இன்னர் HTML நத்திங் நீடட் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். நத்திங் நீடட். ஸோ ஏதாச்சும் ஒரு வேல்யூவை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஹலோன்னு சும்மா கொடுக்குறேன். இப்போ இந்த 3rd லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸுன்னு வரதுனால இது எக்ஸிக்யூட் ஆகாது. அதே போல் 5th லைனும் ஃபால்ஸுன்னு தான் வரும். ஸோ இதுவும் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாத நேரத்தில் இந்த எல்ஸ் பிளாக் ரன் ஆகும். இப்போ நமக்கு நத்திங் நீடட்னு பிரிண்ட் ஆகியிருக்கும். ஸோ இப்படி தான் இஃப் எல்ஸ் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்மளோட ஜாயின் நேம் ப்ராஜெக்டில் எப்படி எரரை ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஜாயின் நேம் ப்ராஜெக்டில் இந்த 2 இன்புட்டில் ஏதாச்சும் ஒன்று எம்டியாக இருந்தாலோ இல்லை ரெண்டுமே எம்டியாக இருந்தாலோ நமக்கு எரர் த்ரோ பண்ணணும். இப்போ இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி எப்படி அதை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எம்டியாக இருந்தால் நமக்கு என்ன அவுட்புட் வருங்கிறத செக் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் கண்டிஷன் எழுத முடியும். நான் கன்சோலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணி பார்க்குறேன். இந்த ஃபஸ்ட்டு இன்புட்டுக்கு நம்ம ஃபஸ்ட் நேம்னு ஐடி வச்சுருந்தோம். இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த இன்புட்டை எடுத்து இப்போ பிளாங்காக இருந்தால் என்ன அவுட்புட் வருதுங்கிறத செக் பண்ணலாம். அதுக்கு document.getElementById ஸோ ஃபஸ்ட்டு நேம்ங்கிற அந்த ஐடியை கொடுக்கலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இன்புட் கிடச்சிரும். இப்போ இதோட வேல்யூ எடுக்கிறதுக்கு .valueன்னு நம்ம கொடுத்தோம்னா ஸோ அதோட வேல்யூ கிடச்சிரும். இன்புட்டில் எடுக்கிற வேல்யூ எம்டி ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ கண்டிஷன் எழுதலாம். அதுக்கு கோட் போயிட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் நான் ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுகிறேன். நமக்கு ஃபஸ்ட்டு நேமோட வேல்யூ அல்லது லாஸ்ட் நேமோட வேல்யூ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எம்டியாக இருந்தாலோ இல்லை ரெண்டுமே எம்டியாக இருந்தாலோ நம்ம எரர் த்ரோ பண்ணணும்.
அதனால் இங்கே ஆர் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நேம் ட்ரிபிள் ஈக்குவல் டு எம்டியாக இருந்துச்சுன்னா, அல்லது லாஸ்ட் நேம் ட்ரிபிள் ஈக்குவல் டு எம்டியாக இருந்துச்சுன்னா, ஸோ இந்த பிளாக் உள்ளார போகணும். இந்த பிளாக் உள்ளார என்ன போட போகிறோம்? ரிசல்ட்டோட இன்னர் HTML ஏதாவது ஒரு எரர் மெசேஜ், ப்ளீஸ் செக் ஆல் இன்புட்ஸுங்கிற மாதிரி ஒரு எரர் போடுறேன். இப்போ ஆக்சுவல் கோட் இருக்குல்ல, ஸோ இது எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும்? இது ரெண்டுமே வேல்யூ இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்கு இந்த மொத்த கோடையும் நான் எல்ஸ் பிளாக்குள்ளார நான் போட்டுக்கிட்டேன். இப்போ நமக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் எல்ஸ் பிளாக்குள்ளார வரும். அதாவது ரெண்டுத்துலேயுமே வேல்யூ இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஸோ அந்த சமயத்தில் எல்ஸ் பிளாக்குள்ளார வந்து ஆக்சுவல் ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ ப்ராஜெக்ட் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இன்புட்டுக்கு நான் ஹலோன்னு நான் கொடுக்குறேன். இப்போ ரெண்டாவது இன்புட்டை நான் எம்டியாக கொடுத்து ஜாயின் கொடுத்தேன்னா நமக்கு ப்ளீஸ் செக் ஆல் இன்புட்ஸ்ன்ட்டு பிரிண்ட் ஆகும். ரெண்டுத்துலேயுமே வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் கம்பைன் பண்ணி நமக்கு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகும். இப்படி தான் இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஃப்ளோவை டிஃபைன் பண்ணிக்க முடியும். இப்போது வைல் லூப்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வைல் லூப்லையும் கண்டிஷனை பொறுத்து கோடு எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இது எப்படின்னா ஒரு கிரவுண்டில் திரும்ப திரும்ப நம்ம சுற்றி வர மாதிரி கண்டிஷனை பொறுத்து. வைல் லூப்போட சின்டெக்ஸும் கிட்டத்தட்ட இஃப் கண்டிஷன் போலவே தான் இருக்கும். நம்ம வைலை யூஸ் பண்ணி இந்த லூப்பை டிஃபைன் பண்ணணும். இந்த வைல் லூப்போட கண்டிஷனை நம்ம இந்த ப்ராக்கெட்டில் எழுதணும். இது ட்ரூவா இல்லை ஃபால்ஸாங்கிறத பொறுத்து இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த வைல் லூப்பில் உள்ள கோடு திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இந்த பிளாக் உள்ளார உங்களுக்கு வேணுங்கிற கோடை உங்களால் எழுதிக்க முடியும். இதுதான் வைல் லூப்போட சின்டெக்ஸ். இப்போ இந்த வைல் லூப்பை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு கிரவுண்டை 3 தடவை ரன் பண்ணுற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். உங்ககிட்ட இது போல் கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கிரவுண்டை நீங்கள் 3 தடவை சுற்றி வந்தால் நீங்கள் தான் வின்னர். ஃபஸ்ட்டு கரண்ட்டாக எத்தனாவது லேப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு வேரியபிளை இனிஷியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன பண்ணும்? லேப்ஸுங்கிற வேரியபிளில் 1ன்னு நமக்கு ஸ்டோர் ஆகும். இந்த லேப்பை பொறுத்து தான் நம்ம கண்டிஷன் எழுத போகிறோம். இப்போது வைல் லூப்பை டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வைல் லூப்பில் கண்டிஷன் என்ன எழுதியிருக்கோன்னா, கரண்ட் லேப் எப்போவுமே 3 இல்லை 3 விட சின்னதாக இருந்தால் ட்ரூ ஆகுற மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். 3க்கு மேலே கரண்ட் லேப் போச்சுன்னா நமக்கு இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகாது. அதே போல் ஒவ்வொரு லேப்பும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கரண்ட் லேப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த லேப் ப்ளஸ் என்ன பண்ணுன்னா, ஏற்கனவே இருக்க லேப்போட +1 ஆட் பண்ணிக்கும். இப்போ இந்த வைல் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது உங்களுக்கு கண்டிஷனை செக் பண்ணும். இப்போ 3 விட கரண்ட் லேப் 1ன்னு இருக்கிறதுனால நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதோட பிளாக் உள்ளே போயிட்டு லேப் 1 இஸ் கம்ப்ளீட்டட்னு பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு லேப் கம்ப்ளீட் ஆனதுனால நான் கரண்ட் லேப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த லேப் ++ எக்ஸிக்யூட் ஆகும்போது 1ன்னு இருக்கிறது 2ன்னு அப்டேட் ஆகும். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, லூப்புங்கிறது திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். அதனால் இந்த வைல் லூப் மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ கரண்ட்டாக 2வது லேப்பில் இருக்கோ அது 3 விட சின்னது தான். அதனால கண்டிஷன் ட்ரூன்னு வரும். மறுபடியும் இந்த பிளாக் உள்ளார போய் லேப் 2 இஸ் கம்ப்ளீட்டட்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ லேப் 2 கம்ப்ளீட் ஆனதுனால மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகும், இந்த லூப் கண்டினியூ ஆகும். இப்போ கரண்ட் லேப்பும் டோட்டல் ரவுண்டும் ஈக்குவலாக இருந்தாலும் நமக்கு கண்டிஷன் ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா நம்ம == செக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிளாக் உள்ளார போயிட்டு லேப் 3 இஸ் கம்ப்ளீட்டட்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு லேப்பை 4ன்னு அப்டேட் பண்ணும். இப்போ மறுபடியும் இந்த வைல் லூப்புக்கு வந்து இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா டோட்டல் லூப்பை விட கரண்ட் லூப் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகுது. இப்போ இந்த பிளாக் உள்ளார போகாமல் இந்த லூப் ஸ்டாப் ஆகி நமக்கு கீழே இருக்கிற லைன் பிரிண்ட் ஆகி யூ ஓன்னு பிரிண்ட் ஆகும். இங்கே எழுதுகிற கண்டிஷனை பொறுத்து இந்த லூப் ஸ்டாப் ஆகிறது முடிவாகும். இதில் ரொம்ப முக்கியம் இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இதை மட்டும் நீங்கள் எழுதாமல் விட்டுட்டிங்கன்னா எப்போவுமே இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வராது. உங்களுக்கு இன்ஃபைனைட் லூப்புக்குள்ளார போயிடும். அதாவது திரும்ப திரும்ப இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும், அதுக்கு முடிவே இருக்காது. நீங்கள் வைல் லூப் எழுதும் போது இந்த கண்டிஷன் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுற மாதிரி இருக்கிறத அஷ்யூர் பண்ணிக்கணும். இப்படி தான் வைல் லூப் ஒர்க் ஆகுது. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா?
இப்போ வைல் லூப்பை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க நியூ ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு 04 வைல் இன்ட்ரோன்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட்குள்ளார index.htmலும் main.jsம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த index.htmலில் HTML5க்கான பேசிக் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிவிட்டு பாடியில் கடைசியாக ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி main.jsை லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்த அந்த ப்ரோக்ராமை தான் பண்ணி பார்க்க போகிறோம். டோட்டலாக எத்தனை ரவுண்டு ஓடணுங்கிறத ஒரு இன்புட்டில் வாங்கி அதை பேஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். அதுக்கு HTML இன்புட்டை நான் போட்டுக்கிறேன். இதுக்கு டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நம்பர் மட்டும் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு ஐடி நான் இன்புட்னே பேர் வச்சுக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நம்ம ஸ்டார்ட்னு பேர் வச்சுக்கலாம். இதோட ஐடி ஸ்டார்ட் BTன்னு நான் பேர் வச்சுக்கிறேன். இந்த இன்புட்டில் கொடுக்குற நம்பர் தான் டோட்டல் ரவுண்டு. ஸோ இத்தனை ரவுண்டு நம்ம ஓடுனா யூ1ன்னு பிரிண்ட் ஆகணும். இப்போ ரிசல்ட்டை காமிக்கிறதுக்கு நான் ஒரு டிவ் எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிவ்வில் ஐடி ரிசல்ட்டுன்னு அதுக்கு கொடுத்துக்கிறேன். இப்போ இதை ப்ரௌசரில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இன்புட்டில் 3ன்னு கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தோம்னா லேப் 1 கம்ப்ளீட்டட், லேப் 2 கம்ப்ளீட்டட், லேப் 3 கம்ப்ளீட்டட், யூ1ன்னு பிரிண்ட் ஆகணும். எப்போவுமே நம்ம ஈவெண்ட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு இதில் இருக்கிற இன்புட்டை எடுத்து அதை பேஸ் பண்ணி வைல் லூப் எழுதி கீழே அப்பன் பண்ண போகிறோம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் அந்த கோடை எழுதலாம். ஃபஸ்ட்டு அந்த பட்டனை ஃபைன் பண்ணி அதுக்கு ஆட் ஈவெண்ட் லிசனர் எழுதலாம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, இதுக்குள்ளார அந்த பட்டனோட ஐடி ஸ்டார்ட் BTN. இதில் ஆட் ஈவெண்ட் லிசனர் கொடுத்துட்டு கிளிக் ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனை எழுதலாம். இப்போ இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணால் இங்கே எழுதியிருக்க ஃபங்க்ஷன் ரன் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார அந்த டோட்டல் ரவுண்டை இன்புட்லேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கு லெட் டோட்டல் ரவுண்ட் ஆர் டோட்டல் லேப் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அதுக்கு இன்புட்னு பேர் வச்சுருந்தோம். ஸோ இன்புட் டாட் வேல்யூ எடுத்தோம்னா நமக்கு டோட்டல் ரவுண்ட் வந்துடும். இப்போ இந்த டோட்டல் லேப்பை கன்சோலில் செக் பண்ணி பார்க்கலாம். கன்சோல் டாட் லாக் இதுக்குள்ளார நான் டோட்டல் லேப்னு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ப்ரௌசர் போயிட்டு இன்ஸ்பெக்ட் டூலில் கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் 3ன்னு கொடுத்து ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். நமக்கு 3ன்னு பிரிண்ட் ஆகுது. இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இன்புட்டில் இருந்து இல்லை வெப்சைட்டில் இருந்து எந்த டெக்ஸ்ட்டை ஜாவா ஸ்கிரிப்டில் எடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம எல்லாத்தையுமே இங்கே நம்பராக ஹேண்டில் பண்ண போகிறோம், அதாவது இன்டீஜராக ஹேண்டில் பண்ண போகிறோம். இப்போ இந்த டோட்டல் லேப் கிடச்சிச்சில்ல, அதோட டைப்பை செக் பண்ணி பார்க்க டைப் ஆஃப்னு நான் போடுறேன். இப்போ இதோட டைப்பு பாருங்கள் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்ட்டு. 3 கொடுத்து நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். தெரியுதா, ஸ்ட்ரிங்குன்னு பிரிண்ட் ஆகுது. இந்த ஸ்ட்ரிங்கோட நம்பரை கம்பேர் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுதான் பார்ஸ் இன்ட். இந்த பார்ஸ் இன்ட்டுக்குள்ளார எந்த ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்தாலும் அது நம்பராக கன்வெர்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், ப்ரௌசரில் பார்ஸ் இன்டீஜரில் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஸ்ட்ரிங்கில் நான் 10ன்னு நான் கொடுக்குறேன்னா நமக்கு கன்வெர்ட் ஆகி 10ங்கிறது இன்டீஜரில் கிடைக்கும். இப்போ இந்த நம்பரை நம்மளால் கண்டிஷனில் எழுத முடியும். 11 நம்ம செக் பண்ணோம்னா ட்ரூன்னு வருது பாருங்கள். அதனால தான் இன்புட்டில் எடுத்த வேல்யூவை நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி அதை டோட்டல் லேப்பில் சேவ் பண்ணியிருக்கோம். இப்படி ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம டைப் காஸ்டிங்னு சொல்லுவோம். இப்போ கரண்ட் லேப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிளை அசைன் பண்ணிக்கலாம். லெட் கரண்ட் லேப் ஈக்குவல் டு நான் 1ன்னு நான் போட்டுக்கிறேன். இப்போது வைல் லூப்பை நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு கண்டிஷனில் என்ன பண்ணணும், கரண்ட் லேப் எப்போவுமே 1 லெஸ் தென் அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கணும் டோட்டல் லேப்பை விட. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், லாஜிக் எழுதணும். நான் இப்போதைக்கு கன்சோல் டாட் லாக் போட்டுக்கிறேன். கன்சோல் டாட் லாக் இதுக்குள்ளார பேக் டிக் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு எத்தனையாவது லேப்புன்னு பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கரண்ட் லேப் வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். டாலருக்குள்ளார கரண்ட் லேப் கொடுத்துட்டு இஸ் கம்ப்ளீட்டட்னு நான் போடுறேன். ஸோ இப்போ கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியம், கரண்ட் லேப்பை இன்க்ரீஸ் பண்ணணும். கரண்ட் லேப் ப்ளஸ் ப்ளஸ். இதுக்கு என்ன மீனிங்னா கரண்ட் லேப் ஈக்குவல் டு கரண்ட் லேப் ப்ளஸ் 1ங்கிறது தான் மீனிங். இப்போ இருக்கிற 1ஓட அடிஷ்னலாக 1 ஆட் பண்ணி மறுபடியும் அதை கரண்ட் லேப்புக்கு அசைன் பண்ணிடும்.
இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் கரண்ட் லேப் ப்ளஸ் ப்ளஸ். இந்த ப்ளஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். கடைசியாக console.logல யூ ஓன்னுட்டு பிரிண்ட் பண்ணலாம். யூ ஓன். இப்போ இந்த ப்ரோக்ராமை செக் பண்ணி பார்க்கலாம். 3ன்னு கொடுத்து நான் ஸ்டார்ட் கொடுத்தேன்னா நமக்கு லேப் 1 கம்ப்ளீட்டட், லேப் 2 கம்ப்ளீட்டட், லேப் 3 கம்ப்ளீட்டட், யூ ஓன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ டோட்டல் லேப் இங்கே எத்தனை கொடுக்குறதுங்கிறத பொறுத்து உங்களுக்கு இது அப்டேட் ஆகும். இப்போ console.logக்கு பதிலாக இங்கே divல ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஆட் பண்ணலாம். அதுக்கு கோடுக்கு போயிட்டு இந்த console.logக்கு பதிலாக நம்ம ஆக்சுவல் ப்ரோக்ராமை எழுதலாம். அதுக்கு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட இன்னர் HTMLல ஈக்குவல் டு பேக்டிக் சிம்பிளை யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிறத ஆட் பண்ணலாம். லேப் டாலருக்குள்ளார கரண்ட் லேப் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு நான் போடுறேன். இந்த ஈக்குவல் டு என்ன பண்ணுன்னா ஏற்கனவே இன்னர் HTML இருக்கிற டேட்டாவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணும். இந்த லூப் மறுபடி ரன் ஆகிறதுனால கடைசியாக ஆட் பண்ண வேல்யூ மட்டும்தான் இந்த இன்னர் HTMLல இருக்கும். இதை டீபகர் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரௌசர் போயிட்டு 3ன்னு கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தோன்னா கரெக்டாக நம்ம டீபகரில் ஸ்டாப் ஆகிடும். இப்போ டோட்டல் லேப்பை விட கரண்ட் லேப் சின்னதாக இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி உங்களுக்கு இந்த பிளாக் உள்ளார வந்திருக்கு. இப்போ அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகி இந்த div எலமெண்ட்டோட இன்னர் HTMLல நமக்கு லேப் 1 இஸ் கம்ப்ளீட்டட்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த கரண்ட் லேப் ப்ளஸ் ப்ளஸ் என்ன பண்ணும், 1ன்னு இருக்கிறத 2ன்னு மாற்றும். இப்போ மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணி நமக்கு ட்ரூ தான் வரும், அதனால பிளாக் உள்ளார போகும். இப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஏற்கனவே நமக்கு லேப் 1 இஸ் கம்ப்ளீட்டட்னு இங்கே ஆட் ஆகியிருக்கு. அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவல் டு என்ன பண்ணும், லேப் 2 இஸ் கம்ப்ளீட்டடுங்கிறத மட்டும் ஆட் பண்ணிடும். ஈக்குவல் டு யூஸ் பண்ணால் அதுதான் ப்ராப்ளம். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம அப்பெண்டுங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி நம்ம ப்ளஸ்ஸு மட்டும் போட்டோம்னா போதும். ஏற்கனவே இன்னர் HTMLல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் அப்படியே வச்சுட்டு கடைசியாக இந்த வேல்யூவை மட்டும் அப்பெண்ட் பண்ணும். அதனால் எத்தனை தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆனாலும் ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட் போகாது. இப்போ இந்த கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நான் ரீலோட் பண்ணிடுறேன். இங்கே 3ன்னு கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தோன்னா நமக்கு டீபகரில் ஸ்டாப் ஆகிடும். இப்போ 8வது லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது லேப் 1 இஸ் கம்ப்ளீட்டட்னு நமக்கு ஆட் ஆகிடும். இப்போ மறுபடி இந்த 8வது லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது ரிசல்ட்டில் ஏற்கனவே இருக்கிற எலமெண்டெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் அதோட லாஸ்ட்டாக லேப் 2 இஸ் கம்ப்ளீட்டட்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு பக்கத்தில் வருது. இதுவே 1 by 1 வரணும்னா நம்ம இதை எலமெண்ட்டாக மாற்றலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த இன்னர் HTMLல H1 எலமெண்ட்டாக ஆட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த H1 எலமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒவ்வொரு தடவையும் ஒரு H1 டேக் கிரியேட் ஆகும். இப்போ டீபகரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இதை ரீலோட் பண்ணிடுறேன். இப்போ நம்பர் 3ன்னு கொடுத்து ஸ்டார்ட்னு கொடுத்தோம்னா லேப் 1 இஸ் கம்ப்ளீட்டட், லேப் 2 இஸ் கம்ப்ளீட்டட், லேப் 3 இஸ் கம்ப்ளீட்டட்னு நமக்கு பிரிண்ட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக கன்சோலில் யூ ஓன்னு பிரிண்ட் ஆகியிருக்கு. இப்படி தான் ஒயில் லூப் நமக்கு ஒர்க் ஆகுது. இதில் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. இங்கே அப்பண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை ரிமூவ் பண்ணாதுன்னு சொன்னோம், கரெக்டாக? இப்போ இந்த சினாரியோவில் பாருங்கள். இப்போ 3க்கு பதிலாக நான் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் 2ன்னு நான் கொடுக்குறேன்னா ஏற்கனவே இருக்கிற வேல்யூவெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் இதுக்கு கீழே அப்பண்ட் ஆகிடும். ஆனால் நம்மளோட சினாரியோவில் அந்த மாதிரி ஆகக்கூடாது. 2ன்னு கொடுத்தோம்னா லேப் 1 லேப் 2 இஸ் கம்ப்ளீட்டட் மட்டும்தான் இருக்கணும், ஏற்கனவே இருக்கிறது ரிமூவ் ஆகக்கூடாது. இதை ரீசெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு தடவை இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இங்கே இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் நம்ம எம்டியாக செட் பண்ணிடலாம். கோடுக்கு போயிட்டு இந்த பட்டன் கிளிக்கோட மேலேயே ரிசல்ட் எலமெண்ட்டோட இன்னர் HTMLக்கு ஈக்குவல் டு யூஸ் பண்ணி எம்டி அசைன் பண்ணிடலாம். ஒவ்வொரு டைம் அந்த பட்டனை கிளிக் பண்ணும் போதும் ரிசல்ட்டை எம்டி ஆக்கிடும். அதுக்கப்புறம் இந்த ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகி இப்போ கரண்ட்டாக என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணும். இப்போ ரிசல்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இங்கே 3ன்னு கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தேன்னா நமக்கு லேப் 1 லேப் 2 லேப் 3 இஸ் கம்ப்ளீட்டட்னு வருது. இப்போ இதை 4ன்னு மாற்றி நான் ஸ்டார்ட் கொடுத்தேன்னா ஏற்கனவே இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இது எக்ஸிக்யூட் ஆகும். அப்பண்ட் யூஸ் பண்ணும் போது இது மாதிரி ப்ராப்ளம் வரதை இப்படி தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும்.
இப்போ நம்ம டைப் கன்வர்ஷன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அப் அண்ட் யூஸ் பண்ணி எப்படி எலிமெண்ட் அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வைல் லூப்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததா அரேனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேரியபிளில் ஒரு எலிமெண்ட்டையோ இல்லை ஒரே ஒரு வேல்யூவை மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த அரேங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி உங்களால் மல்டிபிள் வேல்யூஸை ஒரு வேரியபிள்குள்ளார சேவ் பண்ண முடியும். இது எப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பாக்ஸ் போல தான். இந்த பாக்ஸுக்கு ஒரு நேமை வச்சுட்டு இந்த நேமை யூஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ வேல்யூ வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்க முடியும், வேணான்னா இதிலிருந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போ உங்ககிட்ட நிறைய வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் உள்ள ஒவ்வொரு ஃப்ரூட்டையும் உங்களால் இதில் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதே போல் வேணாங்கிற ஃப்ரூட்டை உங்களால் ரிமூவ் பண்ணவும் முடியும். புஷ்ஷுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி உங்களால் அரேக்குள்ளார ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ண முடியும். கடைசியாக இன்சர்ட் பண்ண வேல்யூவை பாப்புங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணவும் முடியும். இப்படி தான் அரே ஒர்க் ஆகுது. இந்த அரேயில் ஸ்டோர் ஆகிற ஒவ்வொரு வேல்யூக்கும் பொசிஷன் இருக்கும். அந்த பொசிஷன் 0லிருந்து ஆரம்பிக்கும். இந்த பொசிஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற வேல்யூவை எப்போ வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த அரேவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம அரேவை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் அந்த பாக்ஸ் மாதிரி. இது என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட மெமரி ஸ்பேஸ்க்கு இந்த ஃப்ரூட்டுங்கிற வேரியபிளை ரெஃபர் பண்ணிக்கும். இப்போ இந்த நேமை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு வேல்யூவை இந்த அரேக்குள்ளார இன்சர்ட் பண்ண முடியும், இதிலிருந்து ரிமூவ் பண்ணவும் முடியும். இப்போ இந்த அரேக்குள்ளார நான் வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு புஷ்ஷுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி அதுக்குள்ளார நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை பாஸ் பண்ணணும். இது என்ன பண்ணுன்னா ஃப்ரூட்ஸில் இருக்க அந்த அரேயில் இந்த வேல்யூவை 0th பொசிஷனில் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணும். இதே போல் புஷ்ஷை யூஸ் பண்ணி இன்னொரு வேல்யூவையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது அடுத்த பொசிஷனில் புஷ் ஆகும். மறுபடியும் புஷ்ஷை யூஸ் பண்ணி ஆரஞ்சுங்கிறத நான் புஷ் பண்ணுறேன், அது அடுத்த பொசிஷனில் புஷ் ஆகும். நீங்கள் ஃப்ரூட்ஸ் டாட் பாப்னு கொடுத்தீங்கன்னா எந்த வேல்யூ நீங்கள் கடைசியாக புஷ் பண்ணீங்களோ அந்த வேல்யூ ரிமூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொசிஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற வேல்யூவை எடுக்க முடியும். இப்போ 0ல் இருக்கிற வேல்யூவை நான் எடுக்கணுன்னா ஃப்ரூட்ஸுக்கு அப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அதோட பொசிஷன் நம்ம கொடுத்தோம்னா இதோட அவுட்புட்டாக நமக்கு அந்த பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை எடுத்துகிட்டு வரும். இப்போ 0th பொசிஷனில் உள்ள வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணணுன்னா ஜஸ்ட் இதுக்கு ஈக்குவல் டு போட்டு வேறு வேல்யூ செட் பண்ணால் மட்டும் போதும். ஆப்பிள்ங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு கிரேப்ஸுங்கிறது அப்டேட் ஆகிடும். இப்படி தான் ஒரு அரேவை டிஃபைன் பண்ணி நம்ம எத்தனை வேல்யூஸை வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆக்சஸும் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா? இப்போ அரேவை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க நியூ ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த நியூ ப்ராஜெக்ட்டுக்கு 05 அரே இன்ட்ரோன்னு நான் பேர் வச்சுக்கிறேன். இந்த ப்ராஜெக்டுக்குள்ளார index.htmlயும் main.jsஐயும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த index.htmlல HTML5க்கான பேசிக் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிவிட்டு பாடிக்குள்ளார கடைசியாக ஸ்கிரிப்டில் main.jsஐ லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்டை நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட கன்சோலை ஓப்பன் பண்ணி அரே எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நம்ம அரேவை ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணணும். லெட் ஏங்கிற வேரியபிளுக்கு ஒரு எம்டி ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஏயில் பாருங்கள், நமக்கு எம்டி அரே ரிட்டர்ன் ஆகும். இப்போ இந்த அரேயில் புஷ்ஷுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் எந்த வேல்யூ வேணாலும் போட்டுக்க முடியும். இப்போ ஏ டாட் புஷ்ஷுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி அதுக்குள்ளார நான் ஆப்பிள்னு நான் கொடுக்குறேன். இந்த புஷ் மெத்தடுக்கு அவுட்புட்டாக உங்களுக்கு அந்த அரேவோட லென்த்து வரும். இப்போ டோட்டலாக ஒரு எலமெண்ட் புஷ் ஆகிருக்கு. இப்போ ஏவை செக் பண்ணி பாருங்கள், ஆப்பிள்ங்கிறது புஷ் ஆகியிருக்கும். இதே போல் நான் ஆரஞ்சையும் புஷ் பண்ணுறேன். இப்போ அரேவோட லென்த்து 2ஆக மாறிடுச்சு. இப்போ ஏவை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆப்பிள், ஆரஞ்சு இது ரெண்டும் இருக்கும். இந்த அரேவை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 0th பொசிஷனில் ஆப்பிள் இருக்குது, ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஆரஞ்சு இருக்குது. இப்போ இன்னொரு வேல்யூவையும் நம்ம புஷ் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ்ன்னு நான் புஷ் பண்ணுறேன். இப்போ ஏவை செக் பண்ணி பாருங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் இது 3 இருக்குது. இப்போ ஏ டாட் பாப்புங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி கடைசியாக நம்ம கிரேப்ஸ் தானே புஷ் பண்ணோம், அதை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். தெரியுதா, கிரேப்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ ஏல செக் பண்ணி பாருங்கள், நமக்கு ஆப்பிள், ஆரஞ்சு மட்டும்தான் இருக்கும், கிரேப்ஸ் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ இந்த அரேயில் உள்ள 0th பொசிஷன் உள்ள வேல்யூவை எடுக்கணும்னா ஏக்கு அப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அதோட பொசிஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதோட ரிசல்ட்டாக உங்களுக்கு அந்த வேல்யூ கிடைக்கும்.
இப்போ அந்த பொசிஷனை நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னா ஏ ஆஃப் 0 ஈக்குவல் டு பனானான்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த ஆப்பிளுக்கு பதிலாக 0th பொசிஷனில் பனானா அப்டேட் ஆகிடும். இப்போ ஏவை செக் பண்ணி பாருங்கள், நமக்கு பனானா ஆரஞ்சுன்னு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஏங்கிற அறையிலிருந்து எந்த பொசிஷனில் உள்ள வேல்யூ வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்ப்ளைஸுங்கிற மெத்தட் யூஸ் ஆகுது. ஏ டாட் ஸ்ப்ளைஸுங்கிற மெத்தடை கால் பண்ணி அதுக்குள்ளார ஃபஸ்ட்டு எந்த பொசிஷனில் ரிமூவ் பண்ணணுமோ அதோட பொசிஷனை கொடுக்கணும். இப்போ நம்ம பனானாவை ரிமூவ் பண்ணணுன்னா அதோட பொசிஷன் 0. அதுக்கப்புறம் கமா போட்டு அந்த 0th பொசிஷன்லேருந்து எத்தனை எலமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணுமோ அந்த கவுண்ட்டை கொடுக்கணும். இப்போ பனானா மட்டும் ரிமூவ் பண்ணணும், கரெக்டாக? அதனால நான் 1ன்னு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இதை என்டர் பண்ணிங்கன்னா பனானா அதிலிருந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ 7 என்ன இருக்குது பாருங்கள், நமக்கு ஆரஞ்சு மட்டும்தான் இருக்கும். இப்படி தான் ஒரு அரேவை டிஃபைன் பண்ணி நமக்கு வேணுங்கிற வேல்யூவை புஷ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், பொசிஷனை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ப்ராஜெக்டில் main.jsல ஒரு அரேவை டிஃபைன் பண்ணலாம். இப்போ லெட் ஃப்ரூட்ஸுங்கிற வேரியபிளில் நான் ஒரு அரேவை டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த அரேயில் கமாவை யூஸ் பண்ணி நம்மளால் டிஃபால்ட் வேல்யூஸையும் அசைன் பண்ணிக்க முடியும். இப்போ இதுக்குள்ளார ஆப்பிள், கமா ஆரஞ்ச், கமா கிரேப்ஸ், கமா பனானான்ட்டு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த அரேயில் ஸ்ட்ரிங்கு மட்டும் இல்லை, எந்த டேட்டா டைப்பை வேணாலும் உங்களால் டிஃபைன் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃப்ரூட்ஸை நான் கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். console.logல ஃப்ரூட்ஸுன்ட்டு நான் கொடுக்குறேன். இப்போ ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பாருங்கள், நமக்கு அரே பிரிண்ட் ஆகியிருக்கும். இப்போ நம்ம ஒரு அரேவை டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இதில் உள்ள ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து நம்ம யூஐயில் க்ரியேட் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் ஃபார் ஈச்சுங்கிற அரேவோட ஒரு மெத்தட் யூஸ் ஆகுது. ஃபார் ஈச்சை யூஸ் பண்ணி யூஐ அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார் ஈச்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு வரலாம். இப்போது ஃபார் ஈச்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா அரேயில் உள்ள ஒவ்வொரு வேல்யூவையும் எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அந்த வேல்யூஸ் எல்லாம் 1 by 1 எடுத்து நமக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேஸ்கெட் தான் அரேன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நிறைய வேல்யூஸ் இருக்குது, கரெக்டாக? இப்போ ஃபார் ஈச்சை யூஸ் பண்ணி இதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் 1 by 1 எடுத்து நமக்கு வேணுங்கிறத பண்ணிக்க முடியும். இது அரேயில் 0th பொசிஷனில் உள்ள வேல்யூவை ஃபஸ்ட்டு உள்ளார எடுத்துகிட்டு வரும். இதில் நமக்கு வேணுங்கிறத பண்ணிக்கலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேல்யூவை 1 by 1 எடுத்துகிட்டு வந்து நமக்கு வேணுங்கிறத பண்ணிக்க முடியும். இந்த அரேயில் உள்ள வேல்யூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லூப் ஸ்டாப் ஆகி அதோடு நின்றுடும். இப்படி அரேயில் இருக்கிற வேல்யூவை 1 எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபார் ஈச் யூஸ் ஆகுது. இப்போ இந்த ஃபார் ஈச்சை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபார் ஈச்சுக்கான சின்டெக்ஸ். எந்த அரேயில் நீங்கள் லூப் பண்ணணுமோ அந்த அரேயில் இந்த ஃபார் ஈச்சை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இந்த ஃபார் ஈச்சுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் எல்லாம் தேவையில்லை. இந்த ஃபார் ஈச்சுக்குள்ளார எழுதுகிற ஃபங்க்ஷன் 3 பேராமீட்டரை அக்செப்ட் பண்ணும். இந்த அரேயில் உள்ள ஒவ்வொரு வேல்யூஸை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார எடுத்துகிட்டு வரதுக்காக இந்த ஃபஸ்ட்டு பேராமீட்டர் யூஸ் ஆகுது. இந்த நேமில் தான் இந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸையும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார எடுத்துகிட்டு வரும். நீங்கள் 2வது எழுதுகிற பேராமீட்டர் அந்த அரேயில் இப்போ எடுத்துகிட்டு வர வேல்யூ எத்தனாவது பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனை இந்த பேரில் எடுத்துகிட்டு வரும். 3வதாக நீங்கள் கொடுக்குற பேராமீட்டரில் இந்த மொத்த அரேவையும் இந்த நேமில் ஒவ்வொரு தடவையும் எடுத்துகிட்டு வரும். இப்படி தான் ஃபார் ஈச் ஃபங்க்ஷனை உங்களால் எழுத முடியும். இதில் இந்த பொசிஷன் எடுத்துகிட்டு வர பேராமீட்டரும் அரேவை எடுத்துகிட்டு வர பேராமீட்டரும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் வேல்யூவை எடுத்துகிட்டு வர பேராமீட்டர் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும், இது மேண்டட்டரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 1 2 3ங்கிற 3 நம்பர் இருக்குது. இந்த நம்பர்ஸை ஃபார் ஈச் யூஸ் பண்ணி 1 எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த நம்பர்ஸுங்கிற அரேக்கு ஃபார் ஈச் மெத்தடை கால் பண்ணுறேன். அதுக்குள்ளார நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துகிட்டு வரதுக்காக ஒரே ஒரு பேராமீட்டரை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், கரண்ட் நம்பர்னு. இப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும்னா கரண்ட் நம்பரில் ஃபஸ்ட்டு 1ங்கிற வேல்யூவை எடுத்துகிட்டு வரும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார வந்து நம்பர் 1ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ மறுபடியும் இந்த ஃபார் ஈச் கால் ஆகி இப்போ அடுத்த 2ங்கிற நம்பரை இந்த கரண்ட் நம்பரில் எடுத்துகிட்டு வரும். இப்போ மறுபடியும் கன்சோல்குள்ளார வந்து நம்பர் 2ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ மறுபடி ஃபார் ஈச் ரன் ஆகி உங்களுக்கு கரண்ட் நம்பரில் கடைசியாக இருக்கிற 3ங்கிறத எடுத்துகிட்டு வரும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார வந்து நம்பர் 3ன்னு பிரிண்ட் ஆகும். இதுக்கு மேலே அரேயில் வேல்யூஸ் இல்லாததுனால
இந்த லூப் இதோட ஸ்டாப் ஆகி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ல இருந்து வெளியில் வந்துடும். இப்படி தான் ஃபார் ஈச் மெத்தட் நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஃபார் ஈச்சை எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸாக ஃபார் ஈச்சை யூஸ் பண்ணி எடுத்து இந்த index.html தான் காமிக்க போகிறோம். இதை காமிக்கிறதுக்கு நான் ஒரு div மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஐடி ரிசல்ட்டுன்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். இப்போ இந்த அரேயில் ஃபார் ஈச் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூக்கும் ஒரு h1 எலிமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த console.log ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸுங்கிற இந்த வேரியபிளுக்கு ஃபார் ஈச் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை எடுக்க போகிறோம். அதுக்கு ஃப்ரூட்ஸுங்கிற அந்த வேரியபிள் நேமை கால் பண்ணி ஃபார் ஈச்சை நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எழுதணும். கரெக்டாக ஒரு ஃபங்க்ஷனை நான் எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்மளால் 3 பேராமீட்டர்ஸ் எழுத முடியும். இப்போதைக்கு இந்த ஒரு வேல்யூவையும் எடுத்துகிட்டு வரதுக்காக ஒரு பேராமீட்டர் மட்டும் எழுதுகிறேன். அதுக்கு நான் ஐட்டம்னு பேர் வச்சுக்கிறேன். இந்த அரேயில் உள்ள ஒவ்வொரு வேல்யூஸையும் இந்த ஐட்டம்ங்கிற நேமில் தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார எடுத்துகிட்டு வரும். இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரிசல்ட்டுங்கிற டிவ்வை ஃபைன் பண்ணி ஒரு வேல்யூவுக்கும் ஒரு h1 எலிமெண்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ மெயினுக்கு போயிட்டு document.getElementById இதுக்குள்ளார ரிசல்ட்டுங்கிற ஐடியை பாஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்டை நான் ஃபைன் பண்ணிக்கிறேன். இதோட இன்னர் HTMLல நம்ம 1 by 1 அப் அண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். இப்போ பேக்டிக் சிம்பிளை யூஸ் பண்ணி ஒரு h1 டேக்கை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த h1 டேக்குக்குள்ளார இந்த ஒரு ஐட்டத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு டாலர் போட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ளார ஐட்டம்னு போடுறேன். இப்போ இந்த index.html ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு வேல்யூஸையும் எடுத்து தனித்தனியாக h1 எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ டீபகர் யூஸ் பண்ணி புரிஞ்சிக்கலாம். இப்போ கோடுக்கு போயிட்டு இந்த ஃபார் ஈச்சுக்குள்ளார ஒரு டீபகர் போடுறேன். அப்போ தான் 1 by 1 நம்மளால் செக் பண்ண முடியும். ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக டீபகரில் இப்போ ஸ்டாப் ஆகிடும். இப்போது ஐட்டம்ங்கிற பேராமீட்டரில் ஃப்ரூட்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூவை எடுத்துகிட்டு வருது. நெக்ஸ்ட்டு 5th லைன் ரன் ஆகி நமக்கு ஒரு h1 எலிமெண்ட்டை ஆட் பண்ணும். இந்த ஃபார் ஈச் ஏற்கனவே சொன்னோம் லூப் மாதிரி ஒர்க் ஆகும்ன்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை ப்ராசஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃபார் ஈச்சுக்கு போயிட்டு அடுத்த ஐட்டமை எடுத்துகிட்டு வரும். நெக்ஸ்ட்டு 5th லைன் எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு அந்த வேல்யூவையும் ஆட் பண்ணும். இதே போல் அரேயில் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை தடவை இந்த ஃபார் ஈச்சுக்குள்ளார வந்து எல்லா வேல்யூஸையும் ப்ராசஸ் பண்ணும். இப்படி தான் ஃபார் ஈச்சை யூஸ் பண்ணி அரேயில் இருக்கிற ஒரு வேல்யூவை எடுத்து நமக்கு வேணுங்கிறத பண்ணிக்க முடியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இது மட்டும் இல்லாமல் இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸை சர்டிஃபிகேஷனோட லேர்ன் பண்ணணுமா? learnsconnect.com போயிட்டு எங்களோட பிகினர்ஸ்க்கான அல்டிமேட் ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸில் ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். வி நீட் யுவர் சப்போர்ட் டூ. இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.